வணக்கம். தவம் தியானம் வேறுபாடும் தவம் பற்றின தியானம் பற்றின கருத்துக்களும் அல்லது அதை பற்றின தெளிவும். தவம் வேறு, தியானம் வேறு. எப்படி கடவுள் வேறு தெய்வம் வேறோ அந்த மாதிரி தவம் வேற, தியானம் வேற. ரெண்டும் ஒன்று கிடையாது. சிலதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு 2 வார்த்தை வச்சுருப்பாங்க. அந்த மாதிரி இது கிடையாது. தவம் என்பது வேறு, தியானம் என்பது வேறு. தவம் அப்படின்னா என்ன அப்படின்னு வள்ளுவர்கிட்ட போனீங்கன்னா அவர் சொல்லுவார், தவம் செய்வார் தன் கருமம் செய்வார். தவம் செய்வார்னா யாரு? தன் கருமம் செய்வார். அவம் செய்வார் அவதியுள் பட்டு. தவத்துக்கு எதிர்ப்பதம் ஒன்று இருக்குது, தியானத்துக்கு எதிர்ப்பதம் ஒன்று கிடையாது. என்ன கிடையாது? தியானத்துக்கு எதிர்ப்பதம் ஒன்று கிடையாது. தட்டுக்கு கரண்டி அப்படிலாம் கிடையாது. ஆப்போசிட்டுக்கு தட்டிக்கு கரண்டின்னு அப்படிலாம் கிடையாது. அது ஒரு பொருள். தியானம் என்பது ஒரு செயல்முறை. தியானம் என்பது ஒரு செயல்முறை. ஒரு குரு மூலயமா போயிட்டு அவர் ஏதோ ஒன்று செய்து யோக பயிற்சியில் ஒரு பகுதி தியானத்தை அம்மா பேசும்போது அது தெளிவாக பேசுவோம். ஃபஸ்ட்டு தவத்தை பேசுகிறோம். தவம் என்றால் என்ன? கிருஷ்ணா அப்படின்னு ஒருத்தர் இருந்தார். அவர் மாடு மேய்ச்சிருந்தார், ஆடு மேய்ச்சிருந்தார், ஆய மகள் இருந்திருந்தார், நிறைய பேர் கல்லெத்து வச்சுருந்தார், நெய் திருநார், வெண்ணெய் திருநார், புடவை குத்தார். கேள்விப்பட்டிருப்பீங்க தானே? தவத்துக்கு கர்ம யோகின்னே ஒருத்தர் இருந்தார். கர்மம் செய்யறது யோகத்துக்கே நிறையெல்லாம் பேசினார். அவர் கர்மயோகி, இவர் ஞான யோகி, இவர் பக்தி யோகி, இப்படிலாம் தனித்தனியாக டிவிஷன் பிரித்து வச்சுருப்பாங்க. பார்த்துக்கிங்களா? 4, 5 எல்லாம். இந்த முட்டை கூட்டம் எப்பவுமே இருந்திருக்கும். அவங்களாம் யாராக இருப்பாங்கன்னு கேட்டிங்கன்னா நல்ல வேடதாரியாக இருப்பாங்க. பொதுவாக நீங்கள் முட்டாள்களை அடையாளம் காணணுன்னா எப்படி பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்லா வேஷம்லாம் போட்டுக்கினே ரொம்ப ஸ்டைலாக பேசுவாங்க. ஒரு இலக்கணம் இருக்கும் அவங்களுக்கு. அவங்க பேசுறதுல எப்படி இருக்கும்? ஒரு இலக்கண வடிவு இருக்கும். ஃபார்மேட்டடாக பேசுவாங்க. நீங்கள் அவர் தான் கடைந்தெடுத்த முட்டாள். யார் கடைந்தெடுத்த முட்டாள் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஃபார்மேட்டடாக இருக்கும் அந்த ஸ்பீச். எப்படி இருக்கும்? அப்படி இலக்கண ரீதியாக அழகாக. நீங்கள் எங்கிருந்து வருகிறீர்கள்? உங்கள் வீட்டில் அனைவரும் நலமாக இருக்கிறார்களா? உங்கள் தகப்பனார் என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறார்? பேச முடியும் எல்லாராலையுமே. நமக்கு தான் கஷ்டமாக இருக்கும். நம்ம எப்படி பேசுகிறது? நான் பல ஊர்லேருந்து வரேங்க சாமி. அவர் டென்ஷன் ஆகிடுவார். அவர் இல்லைனாக்கா ஒன்று நம்மளை ஒரு இடம் போட்டுருவார். அவர் பெரியவர். நம்ம நம்மவா அப்படின்னும் போது நம்ம தெரிஞ்சுக்கணும். நம்ம தனியாக நமக்குன்னு ஒரு அவருக்குன்னு அவங்களாம் யார்? அவங்களாம் டிஸ்டில்டு இடியட். சாதாரணமான இடியட் கிடையாது, டிஸ்டில்டு இடியட். நீங்கள் அவங்ககிட்டருந்து நீங்கள் எதுவுமே லேர்ன் பண்ண முடியாது. ஏன்னா அவங்க பேச்சு சுவாரஸ்யத்தை கவனித்து அதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்ல வராங்கன்றதை புரிஞ்சுக்கிறதுக்கு லேட் ஆகிடும். ஏன்னா அவங்களுக்கே தெரியாது. அவங்களுக்கு என்ன தெரியாது? என்ன சொல்ல வரோன்னே தெரியாது. ஏன்னா அவங்க இலக்கண ரீதியாக பேசுறதுக்கு முற்பட்டாங்களே தவிர சொல்ல வரத்தை அவங்க சொல்கிறதில்லை. ஒரு குரு கதை கூட சொல்லியிருப்பாங்க. குரு ஒருத்தர் போனார், அங்கே போனால் கூட்டம்லாம் இல்லை, அவரும் அந்த குதிரைக்காரனை மட்டும் இருந்தால். நிறைய பேர் இந்த கதை கேட்டுன்னு எதிர்ப்பீங்க. நான் 40 குதிரைக்கு வச்சுருந்தாக்கா நான் போடாமல் இருக்க மாட்டேன்ட்டான். 40 குதிரைக்கு எவ்வளோ புல் போடணுன்னா 40 குதிரைக்கு புல் நான் ஒருத்தருக்கு போட மாட்டேன், ஒரு குதிரைக்கு போட மாட்டேன்ட்டான். குதிரைக்காரனுக்கு தெரிஞ்சது யாருக்கு தெரில? அந்த பண்டிதருக்கு தெரில. பண்டிதம் என்பது வேறு. நாகரிகமான மனிதன் ஒழுக்கமான மனிதன் இல்லை. முதல்ல புரிஞ்சு வச்சுக்கணும். இது ஒழுக்கத்துக்கும் நாகரிகத்துக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. நீங்கள் தலையெல்லாம் வாரி குளித்து பூவெல்லாம் முடித்து இல்லை அழகான உடுப்புகளெல்லாம் போட்டு ரொம்ப இன்னெலாம் பண்ணி அழகாக நீங்கள் உங்களை மேல் உடுப்புகளெல்லாம் போட்டுக்கிறீங்கன்னா நடிக்க தெரிந்த மனிதர் நாகரிகமான மனிதர். ஒழுக்கமான மனிதர் உள்ளே போட்டுக்கிறது இல்லை. அவர் முன்னாடி நீங்கள் 20 ரூபாயோ 100 ரூபாயோ 500 ரூபாயோ 1000 ரூபாயோ வச்சிங்கன்னா எடுக்க மாட்டார். மருந்து அவர் என்ன பண்ண மாட்டார்? உங்களுக்கு எதிராக சிந்திக்க மாட்டார். அந்த டேபிள் எனக்கு கிடைக்குமான்னு யோசிக்கவே மாட்டார். ஆனால் இந்த நாகரிகமான மனிதர் அடுத்த கட்டமாக உன்னை ஏப்பிட்டு அங்கே உட்காரத்துக்கு முயற்சி பண்ணி இருப்பார். இதுதான் வித்தியாசம் நாகரிகத்துக்கும் ஒழுக்கத்துக்கும். இந்த தவம் செய்தல் அப்படின்னா மருந்தும் அடுத்தவங்களை பற்றி நான் அக்கறை எடுத்துக்கிறது இல்லை. எப்படி கிடையாது? மருந்துக்கு கூட அடுத்தவங்க என்ன நம்மளை நினைப்பாங்கன்றதே இல்லை. ஏன்னா அவர் பர்ஃபெக்டாக நமக்குள்ளே எதிர்பார்க்குறாரு. பர்ஃபெக்ட்னஸ் எங்கே வச்சுக்கிறாரு? அவருக்குள்ளே வச்சுக்கிறாரு. நீட்னஸ் அவருக்குள்ளே. அவர் எப்பவுமே யாருக்கிட்டையுமே ஒழுக்கமாக நடந்துக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டார். எல்லாரையுமே மதிக்கிறதுன்னு ஆயிடுச்சு. கொஞ்சம் உயரமாக இருந்தால் மதிக்கலாம், கொஞ்சம் ஒல்லியாக இருந்தால் மதிக்கலாம், கொஞ்சம் குண்டாக இருந்தால் மதிக்கலாம், வெள்ளை சட்டை போட்டுருந்தால் மதிக்கலாம், காக்கி சட்டை போட்டுருந்தால் மதிக்கலாம், கருப்பு சட்டை போட்டுருந்தால் மதிக்கலான்றது என்ன பண்ணுறது இல்லை. அவர் அது மாதிரி வச்சுக்கிறது இல்லை. தன் கருமம். எல்லா மனிதனும் மனிதன் அவன் வாழ்க்கை வந்துக்கிறான். நாம் எல்லாருக்கிட்டையும் எப்படி வச்சுக்கலாம்? எல்லோரும் மரியாதையாக கூப்பிட்டுக்கலாம். எல்லாரையும் நம்ம
எந்த மனிதனும் நம்ம என்ன பண்ணுவானா, கேவலப்படுத்துவானா, கீழ்மைப்படுத்துவானா அப்படின்னு அவரே முடிவு பண்ணிட்டார். இல்லை இப்படி முடிவு பண்ணிட்டார், எல்லா மனுஷனும் வந்து நம்ம போகிறான், அவன் வேலையை அவன் பார்க்குறான், நம்ம வேலையை நம்ம பார்க்குறோம், யாருக்கு நம்ம வணக்கம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லைன்னு கூட ஒருத்தர் இருக்கலாம். இவர் கூட தவம் செய்கிறவர் தான். 2 பேருமே தவம். எல்லாரையும் மதிக்கணும்னு நினைக்கிறதும் தப்பு இல்லை, யாரையும் மதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு அது வேலை இல்லை, நான் என்ன செய்யணுமோ அதை சரி. உங்கள் வீட்டுக்கு வந்துன்னா நான் எலக்ட்ரிக்கல் வேலை செய்யணும், உன்னையாக வணக்கம் பண்ண, எனக்கு அதுவாக வேலை. என்ன சொல்கிறது, உன்னை சாமி நான் கூப்பிடணும், கூச்சமே இல்லாமல் அவர் பேர் சொல்லிவிட்டு அவர் உங்களை நான் காசு தரேன் ஓனர்னாக்கா வேலைக்கு ஆகாது. ஒரு கம்பெனி நிறுவனம் நீங்கள் பெரிய ஆள் இருந்தால் கூலி வாங்க போகிறோன்னு தான் செஞ்ச வேலைக்கு கூலி கூட்டுறான். அதை விட்டு நீ நான் என்னென்னமோ பேசுகிறேன். இல்லை உங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்ல கேட்குறதுக்கு நான் வந்தேன், தெரிஞ்ச நீங்களே பண்ணிக்க வேண்டியது தானேண்ணா, என்னையா நான் கூப்பிட்டீங்க. சில பேர் எளிமையாகவே இருக்கும், ஆனால் செம்மடி அந்த மாதிரி செருப்பாடி வாங்கினீங்கன்னா வெளியே சொல்லவே மாட்டீங்க, கம்முன்னு இருப்பீங்க. நிறைய பேர் வாங்கியிருந்தாங்கிறான், ஆனால் என்ன பண்ணுறது இல்லை, வெளியே சொல்கிறது இல்லை. நிறைய ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கெலாம் இந்த மாதிரி அடி வாங்கி நிற்பாங்க. குச்சின் போகிற குற்றவாளி சரி கேள்வி வைப்பான். இல்லை நீ காய் சட்டை போட்டு திருண்டுக்கிற சார், என்ன பண்ணுறது, என் நிலமை இப்படி ஆயிடுச்சுன்னுவான். நான் பார்த்து தானே இருக்கிறேன், எங்கேருந்து ஊர்லேருந்து இன்னும் நான் திலாரங்களை வேலை பண்ணேன், எனக்கு கண்டி காய் சட்டை கேச்சிருந்தா நல்லா தான் சார் இருந்திருப்பேன். சொல்கிறவனும் உண்டு. உள்ள குத்தம், நான் பேசுகிற பேச்சு யாருக்கு குத்தம்னா உள்ள குத்தம். நேர்மையான மனிதன் என்னை வெல்கம் பண்ணுவான், கொஞ்சம் அசிங்கமான மனிதன் என்னை ஏற்றுக்க முடியாமல் தவிப்பான். அதுலேயும் கொஞ்சம் நேரம் வந்துச்சுன்னா என்ன பண்ணுவான், சரிதான் நம்ம என்ன பண்ணலாம், தன்னை மாற்றிக்கலாம். தவம் செய்தல் அப்படின்னா நான் ஏன் பிறந்தேன், நான் என்ன செய்ய வேண்டும், என்னை எப்படி பராமரிப்பது அப்படின்னு யாரை கவனிச்சிக்கணும், என்ன கவனிச்சிக்கின்னு எனக்கு தேவைங்களாம் என்னன்ட்டு. அவங்ககிட்ட போய் இது மாட்டுக்கறி சாப்பிடாதுன்னா உதைப்பான். அவனை என்ன பண்ணுவான், இதை மாட்டுக்கறி நீ சாப்பிடாத, இது ஆட்டுக்கறி நீ சாப்பிடாத, இது பழுது இது நீ சாப்பிடாத, இது வெங்காயம் இதை நீ சாப்பிடாத, இது பூண்டை நீ இதை சாப்பிடாதன்னா அவன் ஒரே கொண்டாட்டமாகிடும். தவம் செய்கிறவங்கிட்ட போய் சொன்னீங்கன்னா. ஏன் ஒரு படத்தில் ஒரு அக்கா கேட்கும், ஏங்க நான் அதுக்கான காசை கொடுத்தேன் எனக்கு அட்வைஸ் கேட்குறீங்க, ட்ரெயின் எப்போ வரும்னு கேட்டால் அது மட்டும் தானே சொல்லணும், ஏன் நேற்றுக்கு வந்தீங்க ஏன் கேட்டுக்கிறீங்க, இல்லை நைட்டில் பொம்பளைங்க வரக்கூடாது சட்டம் தானே எழுதி வச்சுக்கிறீங்களா, ட்ரெயின் எப்போ வருதுன்னு சொல்ல வேண்டியது உன் வேலை. யார் வேலை, டைம் கீப்பர் வேலை. அது கேட்டால் என்ன பண்ண நீ, அதை தான் சொல்லணும். அதை விட்டு நான் என்ன ட்ரெஸ் போட்டுக்கிறேன், ஏன் இப்போ வந்தேன், ஏன் என்ன பண்ணேன்னு உனக்கு அது தேவை. சோறு விற்கிற ஹோட்டலில் கேட்டால் கல்யாணம் ஆயிடுச்சான்னு கேட்பீங்க, சோறு போடுற ஹோட்டலில் அவங்க என்ன கேட்கக்கூடாது, உங்களை கல்யாணம் ஆயிடுச்சுன்னா கேட்டு சோறு போடணும், என்ன பண்ணணும், எப்படி போடணும், அவன் சாப்பாடு என்ன விற்கிறானோ அதை அவன் மெனு லிஸ்ட்டு போட்டு அதை விற்றுட்டு போக வேண்டியதான். தேவையில்லாத கேள்வியெல்லாம் கேட்டுன்னு இருக்கிறது யாராக இருப்பாங்க பார்த்தீங்கன்னா, இந்த தவம் என்பன்ற ஒன்றை அவங்க புரிந்து கொள்ளாதவர்களா. நிறைய பேர் தவம் புரிந்து கொள்ளாதவர்கள் தான். ஆனால் வள்ளுவ பெருந்தகை ரொம்ப அழகாக சொல்கிறார், தன் கருமம், எனக்கு என்ன செய்யணும், நான் என்ன பண்ணணும், நான் எதை இந்த உலகத்தில் சுகிச்சிக்கணும் அப்படின்னு தன் மீது கவனமாக இருக்கணும். நான் பருவ மங்கையாக இருக்கிறேன், இல்லை பருவ வயதில் நான் ஒரு ஆணாக இருக்கிறேன், எனக்கு நான் இப்போ திருமணம் நான் பண்ணிக்கணும், இப்போ நான் படிக்கணும், இல்லை இப்போ நான் இந்த வேலையை செய்யணும், அப்போ நான் 4 பேருக்கு உதவி பண்ணிவிட்டு நான் உதவி பெறணும், நாங்கள் வசதியாக வாழணும், நான் கார் வச்சுக்கணும், நான் ஏரோப்ளேனில் போகணும், நான் ஹெலிகாப்டர் வாங்கணும், நான் கோடீஸ்வரனாக இருக்கணும், தப்பு கிடையாது. ஆனால் அது யார் தான் இருக்கணும், ஒன்றுதான் இருக்கணும். அது உங்கள் அப்பன் தான் இருக்கக்கூடாது. கஷ்டப்பட்டு நிற்பேன் நான் வெறுங்காலே வாழ்ந்துட்டு போயிடலான்னு நினச்சா, அந்த ஆளுக்கு 1000 ரூபாய் ஷூவை வாங்கி காலில் மாட்டிவிட்டா நடக்கவே இல்லையா, இல்லை தேவையா எனக்கு. சில பேர் தங்க வளையத்தில் அல்லது தங்க கூண்டுக்குள்ளே சிக்கிக்கின்னு இருப்பாங்க, நல்லா தான் வச்சுங்கிறாரு, ஆனால் சுதந்திரமாக சிரிக்க முடியலையே, அது பேர் நல்லா வச்சுக்கிறாருன்னு அர்த்தம். எல்லாம் 5 மூட்டை 60 வாங்கி வந்து கொடுத்துறாரு, ஆனால் மார்க்கெட் எப்படி இருக்குன்னு தெரியாது எனக்கு, இல்லை. ஆனால் உனக்கு கீஞ்சி போன சேலை தான், கொத்தனாருக்கு பொண்டாட்டி தான், ஆனால் அதுக்கு ஒரு சுதந்திரம் உனக்கு இல்லை. உனக்கு கார் இருக்குது, பங்களா இருக்குது, வசதியாக இருக்குது, எல்லாம் இருக்குது, எல்லாம் இருக்குதுன்னா பேர் அது பேர் உன் சிறகுகள் உடைக்கப்பட்டிருக்குது. நீ ஒரு எல்லைக்குள்ளே என்ன பண்ணுற, சிக்கிக்கு நிற்கிற. அப்போது அந்த ஏக்கம் யாருக்கு தெரியும், அனுபவிச்சு நிற்கிறவங்களுக்கு தான் தெரியும். அப்போது அவங்க என்ன செய்யலை, தவம் செய்யலை, அவம் செய்கிறாங்க. அவங்க என்ன செய்கிறாங்க, அவன் செய்கிறாங்க. ஒத்திசைவு கொள், ஒத்திசைவு கொள், ஒத்திசைவு கொள்னே சொல்லி வச்சுருப்பான். ஊருடன் பகைக்கின் வேருடன் பகைத்தல் என்பது வேறு, ஆனால் புரிந்து கொண்டு விலகியிருத்தல் என்பது வேறு. 2 விஷயம் இருக்குது. எதிர்க்க வேணாம், விலகி இருக்கணும். 2 விஷயம் இருக்குது. என்ன செய்யலாம், எதிர்க்கலாம் அல்லது விலகி இருக்கலாம். நீங்கள் தீய உரை கண்டா என்ன சொல்கிறாங்க, விலகுன்னு தான் சொல்லி வச்சுக்கிறாங்க. அவனை கூட போய் சண்டை போடணும் சொல்லி வச்சுக்கிறாங்க. அவங்க ஒரு முட்டா பையன் உட்காந்துக்கிறான், அவனை கூட போய் சண்டை போட்டுனுரு, நல்லா இருக்குமா, அது பேர்னா இல்லை, தவம் இல்லை.
இந்த உலகத்தில் அநியாயமான அக்கிரமான விஷயங்கள் நிறைய நடக்குது. நான் அதெல்லாம் திருத்தத்துக்கு வந்துக்கிறேன், அதுக்காக வந்துக்கிறேன். உன் நேச்சரே எதுவாக இருக்கணும், அது தானே அது திருந்திடும். ஒரு சாதாரணமாக ஒரு காக்கா அது செத்து போன விலங்குகள்லாம் எடுத்துன்னு போயிடுது, அது சுத்தம் பண்ணுனா பந்து இல்லை. ஒரு தடாகத்தில் அது ஒரு குளத்தில் மீன் வாழுது, பூச்சிகளெல்லாம் சாப்பிடுது, குளத்தை சுத்தம் பண்ணுனா வாழுது, அது வாழுது. அந்த மாதிரி நீ கம்ஃபர்டபிலிட்டியாக இருக்கும்போதே இன்னொன்று சுத்தமாகிடும். அது என்ன பண்ண வேண்டியதில்லை, நீ தனியாக போய் அதுக்குன்னு ஒரு வேலையெல்லாம் எடுத்து அதுக்கு ஒரு ஸ்பெஷலாக செய்ய வேண்டியதில்லை. நம்ம பேசினே போகணும்னு வச்சிங்களேன், தெரிஞ்சிருவான். என்னைக்குன்னா ஒரு நாள் சொன்ன வராமல் போயிடும். இன்றைக்கி வர வேண்டி போதும், ஒரு 500 வருஷம் பொறுத்து தான் வரட்டுமே, ரொம்ப லேட்டு தான் நமக்குன்னா. அன்றைக்கி என்ன பண்ணுறோம், ஆமாம் தான் நம்ம மனுஷங்களெல்லாம் மதிக்காமல் நம்ம நடந்துக்கிந்து தப்பு தான். என்ன தான் ஃபஸ்ட்டாலும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, யாரையுமே மரியாதை குறைவாக நடத்தக்கூடாது, அவமதிக்கக்கூடாது. என்னைக்குன்னா ஒரு நாளைக்கு என்ன பண்ண தான் போகிறான், புரிஞ்சுக்குவான். எப்போ தன்னை புரிந்து கொள்கிறானோ அப்போது என்ன பண்ணுவான், பிறரை புரிஞ்சுக்குவான். தன் தேவைகள் எல்லாம் ஒரு மனிதன் உணர்றான்னா பிறருக்கும் அந்த தேவைகள் இருக்கும். எனக்கு பசி இருக்குது, உனக்கு எடுக்கும். நான் தாகமாக இருக்கிறேன், உனக்கு தாகம் வரும். மேபி இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு, இந்த நேரம்னா அப்புறம். இப்போ எனக்கு தாகமாக இருக்குது, உனக்கு அப்புறமா வரலாம். இப்போ எனக்கு பசியாக இருக்குது, உனக்கு அப்புறமா இருக்கலாம். மகாவீரர் 14 நாளைக்கு ஒரு முறை சாப்பிட்டாருன்னா அவர் 14 நாளைக்கு ஒரு முறை பசி மாதிரி ட்ரைனிங் பண்ணிட்டார். ஆனால் அதுக்காக எனக்கும் 14 நாள் காத்துணுன்னு எதனா அவசியம் தான் என்ன. மகாவீரர் இப்படி சாப்பிட்டாரு, நானும் அதே மாதிரி சாப்பிட போகிறேன், சாத்தியமே இல்லை. அது நமக்கு தேவையும் இல்லை. அந்த சட்டையெல்லாம் கட்டி போட்டு திஞ்சிருந்துக்கிறான் மல்யுத்த வீரன், பார்த்தா எப்படி இருக்கான். நம்ம பாவம் இன்னொன்று உள்ள படக டிபி உழவி வந்த மாதிரி இது உள்ள எலும்பு எண்ணிடலாம். நம்ம சட்டை வச்சு போட்டால் எப்படி இருக்கான், என்ன பண்ணணும் பாப்பா. அதுக்கேற்ற மாதிரி, யாருக்கு ஏற்ற மாதிரி அவரை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது. அவர் சட்டை ஏன் கட்டி போட்டுக்கிறாரு. எம்ஜிஆர் ஆம்ஸ் கட்டி போட்டுன்னு வச்சாருன்னா அடிக்கடி இப்படி பண்ணி கொடுப்பாரு. ஏன்னா அது அப்படி பண்ணும்போது ஆம்ஸ் எல்லாம் மேலே ஏறும். சிவாஜி அப்படி பண்ணால் எப்படி இருக்கான், நல்லா இருக்காது. இல்லை எம்ஜிஆர் நடுவில் வந்து இப்படி எழுதாருன்னா எப்படி இருக்கா, அசிங்கமாக இருக்கும், தூணை தான் பிடிச்சிக்கணும் அவர். ஸோ ஐடியா தான் இதெல்லாம், என்ன தான் ஐடியா தான். உன்னை உணரணும், உனக்கான ஒரு வாழ்க்கையாக அது இருக்கணும். உன்னுடைய வாழ்க்கையாக நீ எடுத்துக்கிறதுக்கு பேர் தான். யார் தான் எடுத்துக்கிட்டு எனக்கு என்ன வேணும், நான் என்ன செய்கிறேன். நீ ஓலக்குடிசில் பிறந்திருக்கலாம், நீ 10ஆம் கிளாஸ் படித்து பாஸ் ஆகிறதே பெரிய விஷயம். நீ 45 மார்க் எடுத்தேன்னா உன்னை விட யாரும் இல்லை. அவன் கோல்டு மெடலில் இருந்தால் என்னென்னு போட்டோமே, அவங்க அம்மா டீச்சரு அவங்க அப்பா டீச்சரு இவ்வளோ போதுங்கிறதுக்கு யூனிவர்சிட்டியில் பேப்பர் திருத்துருவங்க, அவனுக்கு தெரிஞ்சவங்க எல்லா வகையிலும் முன்னாடியே வர கொஸ்டினை வர கொடுத்துட்டாங்க. 100க்கு 100 வாங்கிட்டு டம் கச்சுங்கிறான். 45 மார்க் வாங்கினேன், நீ விசேஷமானவன். இந்த உலகம் உன்னை மதிக்காமல் போயிருக்கட்டும், இந்த உலகத்துக்கு உன்னை தெரியாமல் போயிருக்கட்டும். ஆனால் எனக்கு தெரியுமே, உன்னை கடவுளுக்கு தெரியுமேன்றன, உனக்கு தெரியுமே நீ எவ்வளோ தூரம் போராடியாத வெற்றி பெற்றேன்ட்டு இல்லை. விலை மதிப்பற்றது அதெல்லாம், அதுக்கெல்லாம் என்ன பண்ண முடியாது யாரும் அங்கீகாரம். அந்த மாதிரி டேஸ்ட்டெல்லாம் நீங்கள் வந்து சுயமாக அனுபவிச்சு பார்த்தா தான் தெரியும், வெளியெல்லாம் தெரியாது. நீ முதல்ல நீயாவே பின்னி போட்டுன்னு ஒரு மணி விசேஷம் இல்லையா உனக்கு. எத்தனை கோடி ரூபாய் வாங்கி கோட்டுக்கிறதுனா ஆகாது, ஈடாகாது. ஒரு தாயின் ஒரு முத்தம் விசேஷம். 10வது பாஸ் பண்ணுறோன்னே ஒரு கிஸ்ஸு இன்னும் மறக்கவே முடியல. குழந்தையில் நிறைய முத்தம் கொடுத்துருப்பானா ஞாபகத்தில் இல்லை. வளர்ந்த பேருக்கு கொடுக்குற முத்தம் விசேஷமாகிடுச்சு. உன் குரு காலில் ஊடுறது உனக்கு விசேஷம்தான். யார் காலையுமே விடாத நீ. உன் குரு அந்த மாதிரி நீ அவன் பேச ஒரு மாதிரி ஈடாயு காலில் விட்ட, அது கூட விசேஷம்தான். ஆனால் மற்றவங்களுக்குலாம் நினச்சினுப்பா, வணங்காத்தால அவன் காலில் போய் புறம்போக்கு காலில் வந்துக்கிறாயா இல்லை, அது கூட விசேஷம்தான். எப்போ நீ உணரும் போது. எந்த ஒரு நல்ல மனிதன் நீ உனக்கு மற்றவங்களுக்குலாம் தெரியாது, அதெல்லாம் பார்க்குறவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் தெரியாது. உன் அருமை பெருமைகளெல்லாம் யார் தெரிஞ்சுக்கிறது, நீயா தெரிஞ்சுக்கிறப்பார். அப்படின்னா ஆயிடுறேன் நீ கிரேட்டு, உனக்குன்னே ஒன்று கிடச்சிருக்குது. அப்போ தான் நீ என்ன செய்வேன்னா நன்றி சொல்ல ஆரம்பிப்பேன். எதுக்கு, எது உன்னை படைச்சதோ அதுக்கு. அப்போ தான் நீ தேடவே ஆரம்பிப்பேன். ஸோ தவம் செய்தால்தான் தியானத்தின் பக்கமே வர முடியும். உன் வாழ்க்கை தவமாக இருந்தால்தான் நீ தியானத்தின் பக்கம் திசை திருப்பப்படுவாய். உன் வாழ்க்கை தவம் இல்லை. தவ வாழ்க்கை இல்லாததெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, காலிலேருந்து அலாரம் ஒன்று குத்திங்க வச்சுங்க, சாவி முறிக்கிட்டீங்கன்னு வச்சிங்களேன், அது ஒரு வாரத்துக்கெல்லாம் கூட சிலதெல்லாம். உனக்கு ஒரு 12 வயசு வரைக்கும் கொடுக்குற சாவி 150 வயசு நீ வாங்கினா அது வரைக்கும் அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவேன். எது வரைக்கும் கொடுக்குறாங்க உனக்கு சாவியை, ஒரு 11-12 வயசு வரைக்கும் கொடுக்குற சாவியை எது வரைக்கும் 150-200 வயசு வரைக்கும் நீ வாங்கியானா நீ செத்த பேருக்கும். உன் பிள்ளைங்களுக்கெல்லாம் வர அதே சாவி கொடுக்குறேன். புரிஞ்சிச்சா என்ன சாவின்ட்டு? இது கல்லைத்தான் மண்ணைத்தான் தின்னத்தான் கற்பித்தானா என்ன கேளு. கடைசி ஊற்று சொர்ண கட்டு போய் தான் இருப்பேன். ஏன் வேறு ஒன்றில் என்ன ஆயிடுச்சு உனக்கு, பட்டு கொண்டுச்சு. ஒரு அம்மா சொன்னாங்க, எல்லாம் வந்து ஏற்கனவே எல்லாம் ஒன்று தான்,
எல்லாம் அதுதான் ரெஸ்பான்சிபிலிட்டி. எல்லாம் வந்து நீ பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரி தான் உனக்கு பிறப்பு எல்லாம். நான் எங்கடா பண்ணுறேன்னு கேட்குறேன். நான் பண்ணதானே நான் பண்ணுறது. நான் எங்கே பண்ணேன்? காற்று அடியுது, மரம் ஆடுது, இதில் எதுங்க நான் இருக்குது? மரத்துக்கு என்ன சம்மந்தம் இருக்குது? இல்லை காற்றுக்கு தான் சம்மந்தம் இருக்குதா? காற்றை போய் கேளுங்க, காற்றையே நீ அடிக்கிறேன்னு கேட்டால் எனக்கு தெரியாது. பூமி சுற்றுது, மலையிலேருந்து அங்கேருந்து வீசப்பட்ட யான் வந்தேன்னு எனக்கும் தெரியாது. எங்கேருந்து தோணுன்னு அது போய் கேட்டால் எனக்கும் தெரியாது. எங்கேருந்தோ வந்துட்டேன் நான். அது எங்கே போய் முடிய போகுது? இறைவனிடத்தில் எடுத்து போய் முடிய போகுது. அந்த மாதிரி சரணகதி அடைஞ்ச ஒரு மனுஷங்கிட்ட என்ன திமிர் இருக்கான்? அந்த தவ வாழ்க்கை வாழ்ந்தீங்கன்னா திமிரற்ற ஒரு இடம் உங்களுக்கு வந்து சேரும். ஏன்னா நீங்கள் செய்து பார்க்கும்போது தான் தெரியும், என்னால் அது ஆகவில்லை. எந்த ஒரு செயல் என்ன ஆகலை? என்னால் அது ஆகவில்லை. ஏதோ ஒன்று என்னை இயக்குகிறது அப்படின்னு புரியும். எப்போ புரியும்? உண்மையிலேயே அது என்ன பண்ணீங்கன்னா புரியும். இன்வால்மெண்ட்டோட செஞ்சால் தான் புரியும். தவம் செய்யலை, யாரோ கொடுத்த கீ வந்து நீங்கள் ஆடுனுக்கிறீங்க, தட்டி விட்டா ஆடுனுக்கிறக்கும் இது தஞ்சாவூர் பொம்மை. நீங்கள் உங்களுக்கு என்ன புரியும்? சொர்ணக்கட்டு போய் தான் இருப்பீங்க. சொர்ணக்கட்டு போய் தான் இருப்பீங்க. அப்போ பார்த்துக்கோங்க, எதை நாம் எப்படி செயல்படுறோம், நம்முடைய சிந்தனை திறன் எப்படி இருக்குது, நம்ம வேலைகள்லாம் நம்ம எதை கொண்டு செய்கிறோம், எதை முன்னிறுத்தி நாம் செய்கிறோம். அப்போ முன்னிறுத்துதல் அல்லது செய்தல். இப்போது தனியாக கர்மயோகம், பக்தி யோகம், ஞான யோகம் அப்படின்லாம் ஒன்று கிடையாது. தவம் செய்தல் அப்படின்னு சொன்னால் என்னதான்? வாழ்வே தவம். அன்பே சிவம், வாழ்வே தவம். வாழ்க்கைன்றது என்ன தான்? ஆனால் அது உங்களுக்கு மட்டும்தான் தெரியும். வாழ்க்கை என்பது உங்களுக்காக உங்களுக்கு இறைவன் கொடுக்கப்பட்ட பரிசு. அதை நீங்கள் எப்படி வெற்றி பெறணும்னா, நீங்கள் வெற்றி பெற்றவர்னு யார் உணர்ந்திருக்கணும்? நீங்கள் உணர்ந்திருக்கணும். மற்றவங்க என்ன தான்? மற்றவங்களுடைய பார்வைக்கு நீங்கள் தோல்வியாளர் தான். நீங்கள் ஒரு கொத்தனார் வேலைக்கு போகிறீங்க, இல்லை டாய்லெட் கழுவுறவராக இருக்கிறீங்க, இல்லை சைக்கிள் ரிக்ஷா மிதிக்கிறவராக இருக்கிறீங்க, ஒரு ஏழையாக இருக்கிறீங்க, ஜாதியில் மட்டமானவனாக இருக்கிறீங்க, புறக்கணிக்கப்பட்ட ஒரு கூட்டத்தில் நீங்கள் ஒரு மனிதனாக இருக்கிறீங்க, அடிமையாக இருக்கிறீங்க, ஸ்லேவாக இருக்கிறீங்க, எங்கேயோ நீங்கள் பிறந்துருக்கிறீங்க, குப்பையாக இருக்கிறீங்க, உங்கள் அம்மா அப்பா உங்களை தூக்கி போட்டுக்கிறாங்க. நான் சொல்கிறேன், நீ விசேஷமானவன் தான். ஏன்? வாழ்கிற சந்தர்ப்பம் யாருக்கு இருக்குது? உனக்கு தான் இருக்குது. நீ அங்கேருந்து என்ன செய்யணும்? முதல்ல உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பிக்கணும். துணிந்து நிற்கணும், எதிர்த்து பேசணும், சரியானதை சொல்லணும், புரியாததை புரிஞ்சிக்க முற்படணும். ஆனால் இந்த மடையனுங்கள்லாம் பெருசாக பேசிங்கிற மடையனுங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், நான் ஒரு முட்டாள் எடுத்த வேறு மாதிரி சொல்லணும். நான் ஒரு முட்டாள்றது எப்படி சொல்லுவான்னா, கரெக்டாக டையை கட்டி நாட்டெலாம் போட்டு சரி அப்படி எடுத்து உள்ளே போட்டு கரெக்டாக சருவி நீட்டாக இருந்தானா சரியான முட்டாள்னு அர்த்தம். குழந்தை இருக்கிற வீடு எப்படி இருக்கும்? கலைஞ்சி போயிருக்கும். நீங்கள் ஒரு வீட்டுக்கு போகிறீங்க, ரொம்ப அழகாக அரேஞ்ச் பண்ணி வச்சுக்கிறாங்க. அங்கே என்ன தான் இல்லை? உயிரோட்டமான வீடு கிடையாது. அது அந்த வீடு என்ன கிடையாது? உயிரோட்டமுள்ள ஒரு வீடு கிடையாது. உயிரோட்டமுள்ள மனிதன் எப்படி இருப்பான்? எப்படி பேசினுப்பான் உயிரோட்டமுள்ள மனிதன்? நர்த்தனம் அது. அது எப்படி? அது தனித்தாண்டவம். அவன் ஏற்றுவான், இறக்குவான், பேச்சில் என்ன இருக்கும்? நளினம் இருக்கும். அப்படி இப்படிமா பேசுவான். எப்பவுமே வாங்க உட்காருங்க அப்படின்னா என்ன இல்லைங்க. சில நேரம் சீன்னு சொல்லணும், சில நேரம் வாங்கணும், சில பேர் வாங்கணும், சில பேர் அத்தரணும். அன்பு மிதி ஆயிடுச்சுன்னா நீ தாண்டா எனக்கு கடவுள்னு சொல்லணும், போட புறம்போக்கணும் சொல்லணும். அதே வாய், அதே கணவன், அதே மனைவி. சனியனும் தேவனே ஒன்றே தான், வேறு வேறு வர முடியும். அதுக்குன்னு தேவதை தனியாக சனியும் தனியாக வச்சுக்க முடியாது. தேவதையை தான் நம்ம என்ன வாக்கினோம்? சனியனை வாங்கினோம். சனியனை தான் நம்ம என்ன வாக்கினோம்? ரெண்டும் வேறு வேறு கிடையாது. யாருக்கு புரியும்? தவம் செய்கிறவனுக்கு தான் இதெல்லாம் புரியும். நமக்கு எத்தனை ஓட்டை வச்சுக்கிறான்? எல்லா ஓட்டையும் புனிதமாக இருந்தா, அசிங்கமாக இருந்து பேசினா இதை விட அசிங்கமான வாய் கிடையாது. அதுவே மேல் பொழுது கீழ்கிற ஓட்டையே. கீழ்கிற ஓட்டை அடிச்சுச்சேன்னா உன் புனிதம் கெட்டு போச்சுன்னு அர்த்தம். அப்போ எங்கே இல்லை புனிதம்? எங்கும் இருக்குது. அப்போது நம்ம புரிஞ்சுக்கணும்னா, வாழ்றதில்ல என்ன பண்ணக்கூடாது, ஒரு நெளிவு செலவுகளெல்லாம் யார் கண்டுபிடிக்கணும்? வாழ்கிற மனுஷனால தான் கண்டுபிடிக்கணும். இந்த என்ன பண்ணக்கூடாதுன்னா, இன்னத்தில் கூட போட்டி வச்சு பார்த்தீங்கன்னா இவர் முன்னாடி போய் நின்றா குள்ளமாக தெரிஞ்சிருவேன் நான். இல்லை இந்த மனுஷன் உயரமாயிட்டு நம்ம என்ன பண்ண முடியாதுங்க. நான் குள்ளமா? நான் என் உயரத்தில் இருக்கிறேன், அவர் உயரத்தில் இருக்கிறாரு. ஏன்னா நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்துட்டு நான் குள்ள நான் ஒத்துக்க முடியுமா? இல்லை ஓனா இவங்களை கூப்பிட்டு நிற்க வச்சு நான் உயருங்க அப்படின்னு சொல்லிக்கலாம் தானே. பக்கத்தில் என்ன நம்மளோட குள்ளமான நிற்க வச்சு, ஏப்பா என்ன போய் குள்ளன்ற, நான் உயரம் அப்படின்னு சொல்லலாம்.
தவம் செய்தல் அப்படின்றது. அவம் செய்தல்னா அவரை மாதிரி பண்ணுறதுக்கு பெருசாக இவ்வளோ பெரிய கட்டை மொத்த காலில் அந்த ஒரு 2 கால் போட்டு நிற்க வைக்கிறாங்களே, இயல்பாக நடக்க முடியாது. என்னால் ரொம்ப கஷ்டம். எப்படி இருக்கும் பாருங்கள். இந்த எல்லாமே உங்களை எல்லாருமே அப்படி ஆகிட்டாங்க. உங்களை சுற்றி இவங்களை என்ன பண்ணிட்டாங்க, அம்னா மாதிரி இரு, இவனை மாதிரி இரு. ரூபா நோட்டில் கூட படுக்க எவ்வளோமாக்கி வச்சுக்கிறான். ஏன்னா இந்தியாவில் புனிதமான ஒருத்தன் தாங்க முடியுது. அசிங்கமாலே இந்தியாவுக்கு இது இல்லை. காந்தியை போகிறது புனிதமானவனா மகாத்மாவை இருந்துன்னு போட்டோம். ஒரே ஒரு மகாத்மா தான் இந்தியாவில் உருவானா. சுதந்திர இந்தியாவா? ஏன்னா இன்னொரு மகாத்மா இங்கே உலகத்தில் இல்லவே இல்லையா? சர்தார் வல்லபாய் பட்டேல் என்ன மகாத்மா இல்லையா? இல்லை இந்தியாவின் இரும்பு மனிதர் சொல்லப்பட்டவர் இல்லையா? அவர் என்ன பண்ணிட்டான்? எல்லை காந்தியா. இவர் எல்லையற்ற காந்தி, அவர் எல்லை காந்தி. படிக்கணும். நம்ம என்ன செய்யணும்? கொஞ்சம் வரலாறுகளை திருப்பியும் பார்க்கணும். இப்போ போட்டோங்களை லைனாக போட்டு எந்த போட்டோவை போடலாம் கரன்சியில்? ஏன்டா எந்த மனுஷன் போட்டியும் போட்டு போகிறோம். நாங்களாம் என்னப்பா எங்கே போட்டோவை போடுங்க? நம்மளாம் கேட்க மாட்டோன்ற தைரியத்தில் தானே இவனுக்கு இந்த போட்டோவை தேர்ந்துக்கிறானுங்க. ஏன்டா எங்கே போட்டோவை போடு? ஆளுக்கு ஒரு வருஷம் ஒரு போட்டோ போடு. என்ன சொல்கிறது? இல்லை குளிக்கு போட்டு போடு. என்ன சொல்கிறது? எல்லோரும் போட்டோவும் போடாங்க. இது தவம் பண்ணுறவங்க தான் இந்த கேள்வி, இந்த மாதிரி துணிச்சல், இந்த பேச்சு, இந்த புரிதல் வரும். தவ வாழ்க்கை வாழ்றவனுக்கு மட்டும்தான் அது பேப்பர் அதுன்னு புரியும். அது கரன்சி ஒரு நாட்டில் ஏற்படுத்துகிற ஒரு பணப்புழக்கத்துக்காக வச்சுக்கிற ஒரு சாதாரண குப்பை அப்படின்னு புரிஞ்சவனுக்குன்னா மேலே இல்லை, அது மேலே அக்கறை இல்லை. நீ காந்தி படம் போட்டால் என்ன ராவன் ஆண்டாலும் ராவணன் ஆண்டாலும் எனக்கு ஒரு கவலை இல்லை. எப்போ என் ராஜ்யம் புரிஞ்சிச்சு, என் ராஜாங்கம் எனக்கு புரிஞ்சிச்சு, என்னுடைய அரண்மனை எனக்கு புரிஞ்சிச்சு, என்னுடைய தோட்டம் எனக்கு புரிஞ்சிச்சு, என்னுடைய வாழ்க்கை எனக்கு புரிஞ்சிச்சு. நான் ஏதேனில் இருக்கிறேன். எப்படி இருப்பேன் நானே? நான் சொர்க்கத்தில் வாழ்வேன். சொர்க்கம் இருப்பது உண்மை என்றால், ஏன்னா நான் சொர்க்கத்தில் இருக்கிறேன். எனக்கு போய் எங்கே தெரியும் சொர்க்கம் வேறு? அப்போ நான் எப்படி இருப்பேன்? கிண்டல் பண்ணேன். சொர்க்கம் இருக்குதுன்னா பக்கத்தில் நிற்கிட்டோம். நீ வெக்கம், அவமானம், சூடு, சொர்ணன்னு சும்மா சொல்லி என்ன பண்ணி தெரிஞ்சுங்கிற? எதைத்தாலும் இயல்பாக சாப்பிட்றது இல்லை, இயல்பாக தூங்குறது இல்லை. இயல்பாக தூங்கும்போது மட்டும்தான் நீ கொஞ்சோண்டு ஒன்று சுதந்திரம் கொடுத்து வச்சுக்கலாம். இல்லைன்னா அதுக்கும் சட்டம் போட்டு சொல்லி வச்சுருக்கான். ஆனால் வடக்கு பக்கம் தாண்டா தலை வைக்கணும். நம்மளால் இங்கே வந்து கேட்பாங்க, இந்த சார் இங்கே எப்படி சார் தலை வைக்கிறது? எங்கே வச்சாலும் தலை வைக்கலாம்பா. இல்லை எங்கே வச்சா தலை வைக்கிறது? எங்கே வச்சாலும் தான் பண்ணலாம், தலையை வச்சுக்கலாம். இப்போ தலையை இந்த பக்கம் வைக்கிறதா அந்த பக்கம் வைக்கிறதா? பாருங்கள், எதுக்குமே எல்லாத்துக்குமே புக்கெல்லாம் பார்த்துனா செய்ய முடியாது, நம்ம வாழ முடியாது. இதெல்லாம் புரிஞ்சு இந்த பக்கம் வந்துட்டேன்னா தன் கர்மம் செய்ய வந்தேன்னா அது பேர் தவம். இப்போ தியானம் சம்மந்தமே இல்லாத ஒரு ரூட்டு. தவ வாழ்க்கைக்கும் தியானத்துக்கும் நான் இப்படி புரிஞ்சு நன்றி உள்ள ஒரு மனிதன் ஆகிட்டான். அவன் வந்து தவம் செய்தவன் அப்படின்னு கொட்டா அவன் வாழ்க்கையை அவன் வாழ்ந்துனே இருக்கிறான். பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை சேர்ந்துனே போகுது. ஒரு பக்கம் அடுக்கினே வரான். துக்கத்தின் உச்சத்துக்கு போய் மரணத்தின் விளிம்பில் போய் நிற்பான் ஒருத்தன். இல்லை வாழ்ந்துனே போகிறான், பொருள் சேர்த்துனே போகிறான், வசதி ஆயினே வரான். இதுக்கு அப்புறமா என்ன இருக்குதுன்னு போய் இன்னொரு இடத்துல போய் நிற்பான். 2 எண்டில் ஒருத்தன் போய் நிற்பானுங்க. சரியா? தவ வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு தவ வாழ்க்கை வந்தால் எங்கே கிடைக்கும்? 2 எண்டு கடைந்தெடுத்த வெண்ணெய் மாதிரி மோர்லேருந்து 2 எண்டு கிடைக்கும். ஒரு 2 துக்கத்தின் விளிம்பு அல்லது உற்சாகத்தின் ஏக்கம். இதுக்கு அடுத்து என்ன இருக்குது? பணம் சம்பாரிச்சிட்டோம், அடுத்தது என்ன இருக்குது? பெண் அனுபவிச்சிட்டோம், அதுக்கு அடுத்து என்ன இருக்குது? நிலபுலன்கள் அனுபவிச்சிட்டோம், அதுக்கு அடுத்து என்ன இருக்குதுன்னு அடுத்தது என்னன்னு ஒரு கேள்வி. இதுவும் அடுத்தது என்ன தான் கேள்வி. ஆனால் இங்கே என்ன இல்லை, எதுவுமே நமக்கு ஒத்து வர மாட்டேங்கிற இல்லை. உப்பு விற்க போனால் மழை பெய்யுது, மாவு விற்கலன்னா காத்தடி. நான் என்னத்தான் பண்ணி தொலைகிறது? எல்லாமே எப்போ பார்த்தாலும் சூழ்நிலை எனக்கு எதிராகவே திரும்பிச்சு. கடவுளை நேசிக்கிறான். ஏசுபி தான் அழைப்பார், ஏசு அழைக்கிறார், ஏசு அழைக்கிறார், அவளாய் உந்தன் கரங்கள் நீட்டியே. ஏசு விட்டுருங்க, கடவுள் அழைக்கிறார். துன்பம், சோதனை, மிகப்பெரிய அவமானம், துக்கம், இதெல்லாம் கடவுள் உன்னை அழைக்கிற அழைப்பு. நீங்கள் நினச்சிக்கூடாதீங்க கடவுள் கூப்பிட்டாக்கா வெத்தலை பார்க்கலாம் குத்து வீட்டுக்கு வந்து ஸ்வீட்லாம் குத்துட்டு அப்படிலாம் கூட மாட்டான். இருந்தாலும் கடவுள் எப்படி தெரியுமா கூப்பிடுவான்? சரியான அடி, சாட்டை அடி, அவமானம், அசிங்கம், பெரிய துக்கம், துன்பம், செத்துலாண்டா அப்படின்னா கூப்பிட்றான்னு அர்த்தம். என்ன அர்த்தம்? செத்துலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுது இல்லை, அப்படின்னா கடவுள் உங்களை கூப்பிட்டாருன்னு அர்த்தம். யாருன்னா இங்கே இதை கேட்டுக்கிறோங்க, யாருன்னா செத்துலாம் நினச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு கடவுள் கூப்பிட்டுக்கிறாருன்னு அர்த்தம். வந்துடுங்க, நீங்களாம் விசேஷமானவர்கள்ன்ற நான். நீங்களாம் யார் தான் விசேஷமான ஏக்கம் இருக்குது. அடுத்தது என்னன்னு தெரியல, அவனும் இங்கே வா. கடவுள் ஒன்று இப்படியும் அழைக்கிறார். பல விதங்களில்
அச்சரம் லட்சம் தந்த அண்ணல் போஜ ராஜன். பட்சமுடனே அழைத்து, பட்சம்னா பழம் பலகாரம்லாம் வச்சு பரிசளிக்க யாரும் இல்லை. எப்போவா? இன்னும் என்ன சோதனையா முருகா. எப்போ சோதனை? முருகன் கூப்பிட்றாரு. எப்படி கூப்பிட்றாரா? அந்த மாதிரி இல்லை. நான் யார் மாதிரி? லட்ச அச்சரம் தந்த போதராஜன் நான் இல்லை. பட்சமுடன் அழிக்கிறதுக்கான விருந்தாளியும் நானே இல்லை. ரெண்டு எண்டும் எனக்கு இல்லை. இன்னுமாடா என்ன சோதிப்பேன்னா அதான் அர்த்தம். எண்டு வந்துட்ட வந்துரு அப்படின்னு சொல்கிறார். இந்த தவ வாழ்க்கை வாழ்கிறவனுக்கு மட்டும்தான் இந்த தியானம் அப்படின்ற ஒன்று கை கொடும். அப்போலாம் நாங்களாம் அப்படிலாம் இல்லையா? நான் எனக்கு தெரியாது. உண்மைக்கு தான் யோசிச்சுக்கணும். சுய பரிச்சனை யார் பண்ணிக்கணும்? நான் சொல்லிட்டேன். நீ தான் கொஞ்சம் அரைக்குறையாக கூட வந்து இங்கே வந்திருக்கலாம். ஸோ அம்மா என்னவோ பக்கத்தில் இருக்குது யோகக்குடியில் எல்லாம் போகிறாங்க, நம்மளும் போகலாம். தேக ஆரோக்கியத்துக்காக வந்தீங்கன்னா கட்டாயம் கேச்சிடும். கொஞ்சம் உடம்புலாம் நல்லா ஆகிடுமா, மனசெல்லாம் கொஞ்சம் பீஸ் ஆஃப் மைண்ட் இருக்கும் வந்தீங்கன்னா அதுவும் கூட உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் இங்கே டார்கெட் அது இல்லை. இங்கே டார்கெட் என்ன இல்லை? கடவுளை நீங்கள் உணரலாம். உடல் ஆரோக்கியம் ஒரு விஷயமே இல்லை. ஒரு ஊசி போட்டால் வந்துடும். என்ன பண்ண வந்துடும்? ஒரு ஊசி. நீங்கள் என்ன மாதிரி வியாதியாக இருங்க, ஒரு குவார்ட்டரு இல்லை கட்டிங் குடிங்க, நோய் போய்டும். ஆம்பளைக்கு பொம்பளைக்கும் கூட தான் அது. ஆனால் பொம்பளைங்க இந்தியாவில் நிறைய பேர் குடிக்கிறது இல்லை. இப்போல்லாம் அவங்களாம் பார்த்தீங்கன்னா இந்த கொத்தனார் வேலை செய்கிறவங்க அவங்களாம் ரொம்ப சாதாரணமாகிட்டாங்க. வாங்கி வந்து வெதை பார்க்க போகிற மாதிரி தண்ணி ஊற்றி அழகாக குடிச்சிட்டு போயினேக்கிறாங்க. ஏன்? அது என்ன ஆகிடுது? உங்களை கொஞ்சம் பூஸ்அப் பண்ணி உங்கள் வழிகளெல்லாம் என்ன பண்ணி வச்சிருது? மறக்க வச்சிருது. உங்கள் போதை மருந்து உங்களை என்ன பண்ணிடும்? உங்கள் துன்பத்துலேருந்து விடுதலை உணர்வை தந்துடும். தற்காலிகம் தான் அது. அது என்ன தான் அது? பொழுது வந்தால் இன்னும் வலிக்கும். வாங்கின கோட்டருக்கும் கடன் அதிகமாகிடுச்சு இல்லை? இது வர ஆங்க ஒரு இது வர தலைவலிக்கும். இது பிரச்சனை முடியுதுன்னு பார்த்தா இது அந்த நேரத்துக்கு மட்டும்தான் தள்ளி போட்டுக்கிறோம். நாளைக்கும் வந்துட்டா வட்டி போட்டுருவான் அவன். வட்டிக்காரன் என்ன பண்ணுறது இல்லை? ரொம்ப சந்தோஷம். நாளைக்கு வேணா எனக்கா, ஏன்னா இன்னொரு வட்டிக்குது அவருக்கு. அடுத்த மாதம்னா இன்னும் சந்தோஷம். தரவே முடியாதுன்னா உனக்கு கரெக்டாக, ஏன்னா வட்டி கரெக்டாக கட்டல. நேர்மையானவனா நீர் இல்லை போதும், அவன் வட்டி சமாளிச்சுனே இருப்பான். அவனுக்கு என்ன வேணும்? இந்தியாவில் வர பக்திமான்கள் அதிகம், நேர்மையானவங்களை அதிகமாக உருவாக்கிட்டீங்கன்னா நல்லா ஏமாற்றிங்களாம். இந்த விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ தயங்காதே, விசுவாசத்தான் நீதிமான் இன்றும் என்றும் பிழைப்பான். அதுதான் ரொம்ப ரொம்ப விசுவாசமானவங்க. நம்ம இப்படி பட்டை அடிக்கிறோம், இப்படி பட்டை போடுறோம், நம்ம ஜெயிச்சிருவோன்னா ஒன்றும் வேலைக்கு வருது. அவங்களாம் அரைக்குறைக்கு தான். அவங்களாம் என்ன பண்ணல? இந்த என்னடா புடிகள் மாதிரி இது செக்கு மாடி மாதிரி இதை போய் சிவலிங்கன்றானே இல்லைன்னு யார் கேட்கணும்? கும்பிட்றவன் கேட்கணும் இல்லை? எவனே என்ன சொல்லிட்டா அப்படியே ஒத்துக்கிறேன்னா அவன் யார் இல்லை? அவன் சூத்திரதாரி தான். தாண்டி அவன் சிந்திக்கலை. அவனுக்கு என்ன இல்லை? தியானம் அப்படின்னு ஒன்று பொருந்தாது. அவனுக்கெல்லாம் சப்ப குதிரைங்களாம் இருக்குது குருன்ற பேரில். அவனுக்கெல்லாம் போதுமானவனுங்க. இங்கே வந்தீங்கன்னு வச்சிங்கன்னா நீங்கள் பயங்கரமாக நைஸுக்காக நாசுக்காடி ஒழிஞ்சுன்னு போயிடலாம் அப்படின்னு முக்காடு போட்டுனே கற்றுன்னு போயிடலாம். நடக்கிறதே இல்லை. என்னத்தான் ஆகிடும் இங்கே வந்தா? அதுவும் என்கிட்ட நேராக பேசுனீங்கன்னா இன்னும் நான் நேராக பேசுகிறேன்னா பெஜாராகிடும் உங்களுக்கு. ஐயோ இதெல்லாம் கிட்ட பேசுறது கம்முனுக்கெல்லாம் போடுறது சைலண்ட்டாக நைஸாக வந்து நைஸாக போயிடுவீங்க. அதனால் என்ன ஆக போகிறது இல்லை? உனக்கு என்ன ஆக போகிறதில்ல? தியானம் வரப்போகிறதில்ல. யோக வாழ்க்கையில் தியானம் என்பது 7வது நிலை. தவம் செய்வது என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, பிரத்யார்கிட்டேருந்து வெற்றி பெற்றது வெற்றி அல்ல, தன் அளவிலிருந்து நீங்கள் சின்னதான ஒரு முயற்சி. அது என்ன தான்? நீங்கள் வெற்றி பெற்றவர் தான். நீங்கள் 40 மார்க் வாங்கினவராக இருக்கலாம், ஜஸ்ட்டு பாஸ் பண்ணவராக இருக்கலாம். ஆனால் நீங்கள் தான் கோல்டு மெடலிஸ்ட். எப்போ? அப்போ குடிகாரன் அம்மா வீட்டு வேலை செய்கிறாங்க, அந்த புள்ள 40 மார்க் வாங்கினா அது யார் தான்? நான் கம்பெனிலேருந்து இன்டர்வியூ எடுத்தேன்னா ஃபேமிலி பேக்ரவுண்ட் பார்த்தா வேலை கொடுப்பேன். 100 மார்க் வாங்கினவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன். 100 மார்க் வாங்குறது விஷயமே இல்லை. 100 மார்க் வாங்குறது என்ன இல்லை? விஷயம் இல்லை. இன்னும் புரியாமல் நிறைய பேர் 100 மார்க் வாங்குறது 100 மார்க் வாங்குறது 100 மார்க் வாங்குறதே கிடையாது. எவ்வளோ தூரம் அந்த பிள்ளைல எவ்வளோ எஃபோர்ட் போட முடியும்? அது இன்னொரு கதைலாம் அவர் சொல்லிடுறாங்க. ரொம்ப பணக்கார வாத்தியாராமா, ஏழை மாணவனா அது கார்ப்பரேஷன் ஸ்கூல்லாம், ஏழை டீச்சரா பணக்கார மாணவனா அது வந்து கவர்மெண்ட் இது கான்வென்ட் ஸ்கூலுங்களாம். பார்த்தீங்கன்னா சம்பளம் கம்மி டீச்சருங்களுக்கு. எங்கே? ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக இருப்பா. எங்கே எடுத்து போய் சேர்த்துருப்பான் அவன்? இல்லை அவா என் பிள்ளை பலான ஸ்கூலில் படிக்குது, ஏன்டி நீ சொல்லித்தரியே? அங்கே பொறுப்புணர்ச்சியே இல்லை வாங்குற சம்பளத்துக்கு. மனிதனாக ஆகுது வரைக்கும் என்ன போகிறது இல்லை இந்த உலகம்.
திருந்த போகுது. சொர்ண கெட்ட ஜென்மம். எவ்வளோ திட்டினா புரியும் போகுது அதுங்களுக்கு இல்லை. ஏடா வாங்குற சம்பளத்துக்கு 4 பிள்ளைங்க நல்ல விஷயம் சொல்லி தரணும்னு யாருக்கு தோணணும்? ஆசிரியர்களுக்கு தோணும். தோணாத மாற்றி ஆசிரியர் நீ செய்கிற வேலையை ஒழுங்காக செய்யணும். டாய்லெட் போய் கழுவு சொன்னால் எப்படி கழுவின்னு வரணும்? சுத்தமாக யாருன்னா வந்து அவனுங்களாம் செக் பண்ணி நிற்பாங்க. சரியாக கழுவிட்டு வரணும். பாடம் சொல்லி தரணும். எப்படி சொல்லி தரணும்? சரியாக சொல்லி தரணும். ஒரு விஷயமும் அவன் சரியாக செஞ்சால் எப்படி இருக்கலாம்? வெளியேந்து வந்து வெள்ளைக்காரனுங்க வெள்ளை மனசோட எவ்வளோ நல்லது பண்ணிட்டு போயிடும். இன்னும் இச்சா ஒடிய மாட்டேங்குது இல்லை. ரிப்பன் பில்டிங்கு இன்னும் இருக்குது. ஜார்ஜ் கோட்டை இன்னும் இருக்குது. ஹாமில்டன் பிரிட்ஜு இன்னும் இருக்குது. இப்போ கட்டின பிரிட்ஜு காணாமல் போயிட்டு இருக்குது. தவுளுண்டு ஒரு பஸ் போனால் ஒன்று சுருக்க எதுவுமே போக முடியல. அதில் வர வாய்ப்பு வந்து நாங்கள் அங்கே சிச்சுனுக்குது. கேட்டால் நாங்கள் அங்கங்கே பாலம் கட்டிக்கிறோம். என்னடா கட்டினீங்க பாலம்? இல்லை. இது மனிதர்கள் எப்படி இல்லை தவம் செய்தல்லன்னா எப்படின்னு கேட்டால் நேர்த்தி. உன் செயல்களில் எப்படி இருக்கணும்? நேர்த்தியாக இருக்கணும். யாரும் பார்க்க போகிறது இல்லை. நீங்கள் வேர்வை சிந்தி அந்த சாப்பாட்டில் சாம்பாரில் தெளிக்கலாம். யாரும் பார்க்க போகிறாங்க? பார்க்க மாட்டாங்க. ஆனால் அப்படி செஞ்சானா நீ பார்த்துன்னுக்கிற. உனக்கு மூத்திரம் பெஞ்ச தண்ணி தான். எது மூத்திரம் பெஞ்ச தண்ணியை? எது உதவாது அது. அல்மா வைரஸ் ஃபீவர் வந்துச்சுன்னு இப்போ நீ பண்ண அட்டுவணியம் தான் உனக்கு மாறி வந்துருக்குது. உன்னை யாரும் கண்காணிக்கலன்னு நினச்சிக்காத. கண்காணி இல்லாத ஒரு வாழ்க்கை இல்லவே இல்லை. ஆனால் தவம் செய்கிறவனுக்கு இது புரிஞ்சிடும். இப்படி புரிஞ்சிச்சனா அது இப்படி வந்துடுவோம். தியானம்னு 7வது இடத்துல அது இருக்குது. இயமம் நியமம் எண்ணிலா ஆதனம் பிரணயாமம் பிரித்தியலங்காரம் தாரணை. அப்புறமா தியானம். ஏற்றவுடனே தியானம்லாம் கற்றுக்க முடியாது. நான் போன உடனே அவர் எனக்கு தியானம் கற்றுக் கொடுத்துட்டாரு. யோக பயிற்சிகள் சொல்லி தந்திருப்பார். அவர் என்ன செஞ்சுருப்பார்? யோக பயிற்சிகளை உத்திகளை ஸ்பிரிச்சுவல் எக்ஸசைஸை என்ன பண்ணியிருப்பார்? அவர் உங்களுக்கு கொடுத்துருப்பார். நீங்கள் அதை எடுத்துன்னு போய் பண்ணிங்கன்னா வரும். தியானம் பண்ணுறது அப்படின்னா இறைவனோடு ஐக்கியமாகிறதுக்கான முயற்சி. அது சமாதின்னா இறைவனோடு ஐக்கியப்படுதல். தியானம்னா அதுக்கு முன்னாடி இருக்கிற இடத்துல அந்த முயற்சிக்கு பேர் தான் தியானம். இறைவனை புரிந்து கொண்டவனுக்கு தியானம் பண்ணுவானா? இறைந்து புரியாமல் எதை கூட நான் ஐக்கியப்படணும்னு தெரியாமல் ஐக்கியப்பட முடியுமா? கல்யாணம் பண்ணி போனுங்க நான் கற்பனையாவா கனவுலேயே வா வந்துட முடியும்? பொண்ணை பார்க்கணும். அவள் உயரமாக குட்டையாக எப்படி இருக்கிறான்னு வர பார்க்கணும். உனக்கு மனநிலைக்கு பொருத்த முடியலான்னு பார்க்கணும். அப்போ தான் நீ திருமணம் செஞ்சணும். இல்லை கணவனை பார்க்கணும், ஆணை பார்க்கணும். இப்போ தான் நீங்கள் 2 பேரும் என்ன பண்ண முடியும்? பொருந்த முடியும். ஒன்றுமே இல்லாமல் வெறும் கற்பனையாகவே நீ வச்சு சாமி கும்பிட்டுன்னு பொம்மை கும்பிட்டுன்னு விளையாடுங்கிறிய. நீ எப்போ நீ ஐக்கியப்பட முடியும்? நீ எப்படி தியானம் பண்ணுவ? தியானம் பண்ணுறவன் யாராக இருக்க மாட்டான்? சத்தியமாக மதவாதியாக இருக்க மாட்டான். தியானம் பண்ணுறவன் யாராக இருக்க மாட்டான்? ஒரு மத அடிமையாக இருக்க மாட்டான். ஏன்? அவன் கடவுளை பற்றினா ஒன்று விஷயத்தை தெரிஞ்சு வச்சுருப்பான். யாரோ ஒருத்தர் இப்படி இருக்குது அதை கூட பண்ணணும்னு சொல்லணும். அப்போ தான் அங்கே போக முடியும். இல்லைன்னா அந்த சமாதி என்ன பண்ண முடியாது? அவரால் சாதிக்க முடியாது. அப்போது அவர் என்ன எத்தனை நிலையை கடந்து வந்துக்கிறார்? அந்த இடத்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 6 நிலையை கடந்துட்டு 7வது இடத்துல அது வந்து நின்னா தான் அவர் என்ன பண்ணுறாரு? தியானம் பண்ணுறாரு. அப்போ நானும் தியானம் பண்ணுறேங்க. நிறைய பேர் உட்காந்து கணக்கு பண்ணு இப்படி வச்சுக்கணும், இப்படி வச்சுக்க. குரங்கு முத்திரை இன்னொன்று முத்திரைங்களாம் அவர் வச்சுக்கணும். அது ஒரு தியானத்தை பற்றி பக்கமாக எழுதினுக்கிறான். தியானம் செய்வது எப்படி புக்குங்க வரும். கடவுள் இப்படிதா இல்லையானே தெரியாத ஒரு மனிதன் தியானம் செய்வது எப்படின்னு புக்கு எழுதிக்கிறானா? நியாயமா? முதல்ல கடவுள் எப்படி இருக்குது அப்படின்னு தெரியாத ஒரு மனிதன் தியானம் செய்வது எப்படின்னு எழுதலாமா? ஏன்? அந்த புக்கை நம்ம படிக்கலாமா? திருடுவே இல்லை அவன். ஒரு வாழ்நாளில் திருடுந்தே கிடையாது. திருடுவது எப்படின்னு புக்கு எழுதினா அந்த புக்கை பற்றி நம்ம திருட முடியுமா? ட்ரை பண்ணால் நம்மளே திருடிடலாம். என்ன பண்ணலாம்? ட்ரை பண்ணால் நம்ம திருடலாம். அவன் புக்கை பற்றி என்ன ஆகிடுவோம்? நம்ம திருடுவது எப்படின்ட்டு காத்து நிற்க வேண்டியது தான். செயின் போட்டுன்னு எவ்வளோ ஒரு வேலான்ட்டு 100 வயசு அவர் 50 வயசுலேயே போயிட்டார். 200 வயசு வாழ்றது எப்படின்லாம் சொல்லிட்டுக்கிறான் ஒருத்தன். இன்னொருத்தர்லாங்கிறான் பொச்சு வச்சுக்கிறானுங்க. மஞ்சள் ஒரு தலைப்பா வெள்ளைய ஒரு தலைப்பா கட்டின்னு வந்து சொல்கிறானுங்க நீ சாக மாட்டடா. இவருக்கும் ஒரே சந்தோஷமாகிடுச்சு. நம்ம சாக மாட்டோன்ட்டு பௌர்ணமியானா ஒரு வெள்ளையாக கட்டின்னு நீட்டாக போயிட வேண்டியது தான். ஏன்னா சாவாமல் இருக்குது ஊரில் எல்லாம் இருக்குண்ணா. வயலில் போகிறேன் என்ன கேட்கணும், ஆக்சிடென்ட்டில் செத்துட மாட்டேன். இல்லை அடிப்படை அறிவே தெரியலையே உனக்கு இடியட்டு. இல்லை பஸ்ஸில் காரில் லாரியில் போனேன் என்ன ஆகிட்டான்? ஆக்சிடென்ட்டில் சாவாமல் இருந்தால் என்ன செய்யணும்? வீட்டில் உட்கார பஸ்ஸு பாம்புக்கு பூச்சி பூரா தேல் வரா மாதிரி இருக்கணும். குடிக்கிற தண்ணி கூட உசார பார்த்து குடிக்கணும். ஏன்னா வைரஸ் வந்துடும் அது வழியாக. தொண்டை சோறு பொண்டாட்டி கூட நம்ம கூட அது உசாராகணும். ஏன்னா பொண்டாட்டி விஷம் வச்சு கொடுத்துட்டாருன்னா இவ்வளோ பாதுகாப்பாக இருந்தேன்னா என்ன ஆகிடுவேன்? 100 வயசு ஒருத்தர் சீனாவில் வாழ்ந்துறாரு. சிங்கிள் மால்ட் விஸ்கி வச்சுட்டு டெய்லி. அப்போ பாருங்கள் விஷ முறிவெல்லாம் எங்கே இருக்குது. அப்போ நம்ம புரிஞ்சுக்கணும் எதை?
தியானம் என்றால் என்ன? தியானம் என்றால் என்ன அப்படின்னா மன ஒருமைப்பாடு. கடவுள் எங்கே இருக்குதுன்னா உனக்குள்ளே இருக்குது. கடவுள் எங்கே இருக்குது? உனக்குள்ளே இருக்குது. நீ எங்கே செய்யணும்? அப்போ அதை உனக்குள்ளே இருக்கிறதுக்கு நீ உனக்குள்ளே அடையணும்னா எங்கே செய்யணும்? அதை உனக்குள்ளவே செய்கிற முயற்சி. தவம் என்பது வெளியே செய்கிற முயற்சி. தியானம் என்பது உனக்குள்ளவே செய்கிற ஒரு முயற்சி. சரி, கடவுள் உனக்குள்ளே இருக்குது. எங்கே இருக்குது? கையில், காலில், கண்ணில், மூக்கில், வாயில், நாக்கில், எங்கே இருக்குது? சரி, எங்கேயுமே வியாபிச்சிருக்குதுன்னா உடம்புல நகத்தில் இருக்குதா? உன்னகத்திலையா எதிராளிகிற நகத்திலையா? என்ன பண்ணிடணும்? இதெல்லாம் ஒரு மனிதன் கேட்கணும். அப்போது அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், உடம்புல எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் முதல்லேருந்து வாடான்றான். எங்கேருந்து? இயமம் அப்படின்றோம். இயமம்னா இயல்பு, ரொம்ப சாதாரணமான விஷயம், இயற்கை. இருக்கிறபடியே இருக்கிறத முதல்ல அக்செப்ட் பண்ணணும். நீ எப்படி இருக்கிறியோ அதை, நீ ஒரு ஆம்பளையாக இருந்தேன்னா ஆம்பளையாக இருக்கணும், பொம்பளையாக இருந்தேன்னா பொம்பளையாக இருக்கணும். வேஷம் போட்டு தெரியக்கூடாது மாற்றி. எப்படி ஆம்பளையாக பிறந்துவிட்டு எப்படி இருக்கலாம்ண்ணா? பொம்பளை இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கலாம் பொழுதே, வீட்லேயே உட்காந்துருக்கலாம், ஏன்னா சம்பாஷணை கொடுத்துருப்பாங்க, நல்லா சாப்பிட்டு என்னை போய் வேலை செய்ய சொல்கிறேன் அப்படின்னா இல்லை. நீ ஆம்பளை இல்லை, போய் நம்ம பொம்பளை போந்துட்டுமே ஒரு 4 இடத்துல போய் போடலாம். மேலே ஏறினேனாக்கா கடுமுடான வேலையெல்லாம் செஞ்சேன்னா என்ன ஆகிடுவேன்? அம்மா ஓடி ஓடி வரக்கா ஆம்பளை ஆகிட்டாங்களே, அந்த மாதிரி ஆகிடுவேன். உன் ஹார்மோன்கள்லாம் என்ன ஆகிடும்? உனக்கு எதிராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ அதையும் பார்த்துக்கணும். அதனால தான் பேடு நீங்கிட்டு போயிடறாங்க அக்கா. அப்போது இயல்பை முதல்ல என்ன பண்ணு? நேசி அல்லது கொண்டாடு. இப்போது இந்த இயமத்துக்கும் கறி சாப்பிடாத மீன் சாப்பிடான்றதுக்கு என்ன இருக்குதா? நம்ம பல்லு செட்டப் சரியில்லை, குடல் செட்டப் சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, நம்ம இதை சாப்பிட்டா சரி, இது தப்பா ரைட்டா? சராசரி கேள்வி கேட்போம். யாரோ ஒருத்தர் சாப்பிட்டா சரிக்குதுன்னா தப்பா ரைட்டா? ரைட் தான். சாப்பிட்டா சரிக்காது எதுவும் தப்பு தான். அரளிக்காய் சாப்பிட்டா சரிக்காது, அப்போ அது தப்பு. இதில் சைவமா அது அரளிக்காய்? சைவமா அசைவமாங்க அரளிக்காய்? ஏன்டா மாங்காய் மாடுங்களா? இதை உன்னோட சாப்பாடை பற்றி கற்றுக்குனீங்க நீங்கள், இடியட்டுங்களா? இது வர தனியாக மானர்லாம் வர நத்தினுக்கிறீங்க இல்லை? அதுவும் வேல்டு பீஸுனாக்கா கறி மீன் சாப்பிடலாம், வேல்டு பீஸ் வருமா? மீன் கடல்லேருந்து வாரினது கொட்டுறானே ஒரு நாளைக்கு 4 டன்னு 5 டன்னு ஒரு கரை ஓரத்தில் இருந்தோம். அந்த மீனை யாரா சாப்பிட்றது? இல்லை, வெறும் காய்கறி பழங்களை மட்டும் எப்படிடா அர்த்தனுக்க முடியும்? யார் புரிய வைக்கிறது அவங்களுக்கு? முட்டா பசங்கள்லாம் நான் நத்திந்து அவர் பெரிய ஆள், அவரே பேசிட்டாரு, இவரு பேசிட்டாரு. எவன் பேசினா முட்டாள இருக்கக்கூடாதுன்னா சட்டங்க தான் என்ன? நம்ம யார் சொல்லிட்டோம்? டிஸ்டிலிட்டேட்லாம் எப்படி இருப்பாங்க? டிஸ்டிலிட்டேட்லாம் எப்படிங்க இருப்பாங்க? இப்படின்னா என்ன அர்த்தம்? கடைஞ்சி எடுத்தது அர்த்தம். நல்லா கடைஞ்சி எடுத்த முட்டாளுங்க எப்படி இருப்பாங்க? சூப்பராக மேக்கப்லாம் போட்டுன்னு ஸ்டைலாக பேசுவாங்க. அம்பேத்கர் கேட்டுக்கிறீங்கன்னா அவ அப்போ நீ ஏமத்தானா? நீ உனக்கு இயல்புன்னா என்னன்னு புரிஞ்சிச்சா? ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீ கடக்கல. ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பே நீ என்ன பண்ணல? கடக்கல. உனக்கு எங்கே 7வது இடம்? தியானம் எங்கே வரும்? இயமம். 2வது நியமம். புரிஞ்சுக்கணும். அவர் பிறந்ததுலேருந்தே சாப்பிட்றது இல்லைங்க. அந்த கிறுக்கு பையன் என்ன பண்ணது இல்லை, பிறந்ததுலேருந்தே சாப்பிடுங்கன்னா வந்து அந்த பிறந்தாலும் சாப்பிடுது. அதனால் அப்படி தான் சொல்லுவார். அது ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் நான் சாப்பிடாமல் இருக்க முடியாது. எப்படி அவர் சாப்பிட்லன்னா என்ன இல்லை, தப்பு இல்லை. ஆனால் நான் என்ன பண்ண முடியாது? சாப்பிடாம இருக்க முடியாது. சொன்னால் அவர் யாருக்கு எனக்கு சொல்கிறதுக்கு? அப்படின்னு யார் கேட்கணும்? அவன் தான் நியாயம். அவன் தான் நியாயத்தை புரிஞ்சுக்கணுவேன். அவன் தான் நியாமத்தான். இயமம் 2வது நியமம் 2வது இடத்துல, அப்புறமா பிரணயாமம். இந்த நியாயம் புரிஞ்சவனுக்கு தான் நம்ம சுவாசிக்கிறோம், மூச்சுன்னு ஒன்று இருக்குது, அதனால தான் நம்ம வாழ்ந்துன்னுக்குறோம். எப்போதும் அது தடைப்படாமல் நடந்துன்னுக்குது. டைமுக்கு சாப்பிட்றோம், டைமுக்கு தூங்குகிறோம், டைமுக்கு ஏதோ பண்ணுறோம், ஆனால் சுவாசம் டைம்லெஸ்ஸாக போயின்னுக்குது அப்படின்னு ஒன்று புரிஞ்சிச்சுன்னா அங்கே என்ன ஆகிட்டா? பிரணாயாமத்தை புரிஞ்சுனா எப்போதும் பிராணன் பயணம் செஞ்சுனே இருக்குது அப்படின்றத அங்கே புரிஞ்சுப்பான். எங்கே? 3வது ஸ்டெப்பில். அப்பாரமாக கொஞ்சம் உடம்பு பயிற்சியெல்லாம் செய்யணும். இது உடம்பு பயிற்சிப்பா என்ன பண்ணலாம்? கொஞ்சம் நேர்த்தியாக பொம்பளைக்கு சொல்ல வேண்டியது இல்லை. ஒரே புடவை டெய்லியும் ஒரே கலர் ட்ரெஸ்ஸை டெய்லியும் போடுறது இல்லை. ஒரு ஆம்பளை 3 நாள் 4 நாளைக்கு ஒரே ட்ரெஸ்ஸை போடணும். பிரச்சனையே கிடையாது அவனுக்கு. இன்னைக்கு போட்ட ட்ரெஸ்ஸை நாளைக்கு போடக்கூடாது. பக்கத்து இல்லைன்னா வாங்கி போட்டு பாவோம். சுடிதாரே கூட அட்லீஸ்ட் ஒரு துண்டுனா மேலே மாற்றி வேறமா போட்டுன்னு போனோம். ட்ரை பண்ணி பார்க்குறது புதுசாக இல்லை. ஒரு பொம்பளை நீங்கள் ஒரே மாதிரி புடவையில் பார்க்க முடியாது. இங்கேயே கூட வாரம் வாரம் ஒரே ட்ரெஸ்ஸில் வரமாட்டாங்க. என்ன சொல்கிறது, சீருடையெல்லாம் அவங்களுக்கு செல்லாதுன்னு நினைக்கிறேன். கரெக்ட் தானே? அது டிசைனு, அது நேச்சர் குவாலிட்டி அவங்கக்கிட்ட உள்ளவே இருக்குது. நீயும் என்ன பண்ணிக்கா, கொஞ்சம் வளர்த்துக்கா.
நீ கூட கொஞ்சம் என்ன பண்ணு, வளர்த்துக்கோ. அப்போ தான் உனக்கு புரியும். அப்போ உடம்பெல்லாம் என்ன பண்ணு அழகாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும், ஆம்பளை என்ன பண்ணுவான், ட்ரெஸ் போட்டு காட்ட மாட்டான், ஃபிசிக்கல் பாடியவே ஸ்ட்ரென்த் பண்ணி காமிப்பான். அது வரைக்கும் புருவங்கள் இறங்கி மீசையானது, வடாப்புல வயசுக்கு வந்துட்ட இல்லை எப்பா கொஞ்சம் அடி கண்ணாடி அடிக்கடி ஊற்று பார்க்கறது, அடி ஆத்தாடி ரெக்க கட்டி பறக்குது சரிதான். இதெல்லாம் எப்போ வருது, எண்ணிலாம் ஆதனம். என்ன அது எண்ணிலாம். அவசர அவசரமாக ஒருத்தங்கிட்ட போய் காலத்துக்கு இப்படி போட்டேன்னு வச்சுக்கோ, 10 லட்சம் கூட தூக்க மாட்டேன், நீ ஆம்பளே கிடையாது. அப்புறமா ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன், உன் பொண்டாட்டி தூக்கணும், அப்போ தான் கல்யாணம் பண்ணி வைப்பேன்னு சொல்லிட்டான் இன்னொருத்தன். ஒரு சில ஊருங்களெல்லாம் என்ன பண்ணா, பொம்பளையே தூக்கணும், நீ காலத்துக்கு மேலே பொண்ணுக்கிறதா வேலை உனக்கு இல்லை. ஒரு ஆம்பளை பார்த்தா என்ன பண்ணா, இந்த காலத்துக்கு இப்படி போட்டுக்கூடாது தோல்ல, ஒரு ஆளை தூக்கணும். ஆபத்தில் ஒரு மனிதன் சாய்ந்தா அவனை என்ன பண்ணணும், தாங்கி பிடிக்கிற அளவுக்கு உனக்கு எப்படி இருக்கணும், வல்லமையோட இருக்கணும். பொம்பளை எப்படி இருக்கணும், காலத்துக்கு எவ்வளோ மேலே போட்டுக்கணுமா. ஏன்னா இது யோகம்னா என்னில ஆகணும்னா, இப்போ அது பேர் யோகா வாய்ப்போச்சு. எது பேர், ஆசன பயிற்சிங்கெல்லாம் யோகா வாங்கிட்டான். அதுக்கு பேர் ஒரு இந்த யோகா, அது அந்த யோகா. எந்த யோகா, காலை கையை மச்சு போட்டுக்கிறதுக்கு பேருனா நான் யோகா. இப்போ நான் இந்த யோகா செய்கிறேங்க, இப்போ அந்த யோகா செஞ்சுன்னுக்கிறேன், அப்படிலாம் இல்லை. அது வெறும் ஆசனம், எண்ணிக்கையற்றது. நீயே கூட ஃபிசிக்கல் பாடியை நீ என்ன பண்ணுறேன்னா, இந்த கையிலேயே எப்போதும் வேலை செய்கிற ஒரு ஆள், நீ ஒரு டிரைவராக இருக்கல அப்படின்னா இந்த கையில் எதுவுமே செய்யலாம். அப்போ என்ன பண்ணணும், இந்த கைக்கு கொஞ்சம் நீ எக்ஸசைஸ் கொடுத்துக்கணும். இந்த காலிலே அதிகமாக வேலை செய்கிற ஆள் நீ, இந்த காலில் கொஞ்சம் எக்ஸசைஸை கொடுத்துக்கணும். யார் கண்டுபிடிக்கணும் இதை, இந்த 3 ஸ்டேட் கண்டுபிடி தாண்டி வராம பற்றியா அவன் கண்டுபிடிச்சிருவான் இந்த விஷயத்தை. முட்டா பையன் என்ன பண்ண முடியாது, நேரடியாக போனா எனக்கு யோகாசனன்ட்டு அவர் என்ன சொன்னாலும் அதே செஞ்சு கொடுப்பான். ஏன் செய்கிறோன்னு தெரியணும்ல. நிறைய பேர் ஃபோட்டோ பிடிச்சி காமிக்கிறதுக்கே போட்டுக்கிறான் கால் தூக்கி மேலே, ஆனால் என்ன செய்ய முடியாது, அவங்கெல்லாம் தூக்க வேண்டிய இடத்துல தூங்காதுங்க. அவரால் ஒன்றும் தூக்க முடியாது, பாவம். அவர் கால் தூக்கி மேலே போட்டால் வேறு எதுவும் அவருக்கு தூக்காது, அவ்வளோ வேஸ்ட் அவர். ஏன்னா லிம்பிக் சிஸ்டம் அப்படி தான் இருக்குது, லிம்பிக் சிஸ்டம் அப்படி தான் இருக்குது. நீ அதை போட்டு இளநீர்லாம் குடிச்சு சோறுலாம் தூணாமல் அப்படிலாம் வளர்ச்சி போட்டேன்னா ஆகாது. அல்மா நடுங்கும்போது இப்படி இப்படி டான்ஸ் ஆடின்னு போவேன். அல்மா உங்ககிட்ட ஒரு 5 கிலோ கொடுத்தா ஃபோட்டோ பிடிக்கிறது மட்டும்தான் நீ பெயிண்ட் வச்ச ஒரு பூசணிக்காய் கட் பண்ணி சமையல் பண்ண முடியும். ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன், ஆம்பளைன்ற பேரில் இருப்பேன். மீசதாடியெல்லாம் உனக்கு இருக்கும், ஒன்றுத்துக்கு உதவ மாட்டேன், நீ பார்த்துக்கோங்க. அப்போ அது என்ன இல்லை, எண்ணிலாம் ஆதனங்கள் ஏன் சொல்லி வச்சுக்கிறான் அந்த மனுஷன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, திருமூலன் பயிற்சி வகையில் ஃபிசிக்கல் எக்ஸசைஸில் என்னென்னலாம் இருக்குது, நிறைய இருக்குது. ஒரு கையில் தண்டால் அடிக்கலாம், இந்த கையில் தண்டால் அடிக்கலாம், ஒரு காலை தூக்கி நிற்கலாம், இந்த காலை மட்டும் தூக்கி நிற்கலாம். செய்ய வேண்டிய பயிற்சிகள் நிறைய இருக்குது. உட்காந்து எழுந்துக்கலாம், தண்டால் அடிக்கலாம், நிறைய வேலைங்க இருக்குது. ஒரு கை மட்டுமே, ஒரு கையில் தூங்கி மேலே ஏறி இந்த கையில் இறங்கி இந்த மாதிரிலாம் பண்ணால் என்ன ஆகும், நல்லா ஆணுக்கு. பெண்ணுக்கு பெண் செய்ய வேண்டிய வேலைகள்லாம், இடுப்பு நல்லா அசைவுக்கு, தண்ணி எடுத்து அது இது நிறைய வேலைங்க இருந்தது. குனிஞ்சே கோலம் போடுறது இப்போ நிறைய மாறினே வரலாம். நீங்கள் என்ன செய்யலாம், அதை டெய்லி அட்லீஸ்ட் ஒரு 20 முறைனாச்சும் உங்களுடைய கட்டவரில் தொட்டு நிமிரலாம். செய்யக்கூடிய பயிற்சி, செய்யக்கூடாத பயிற்சி, தேவையான பயிற்சி, தேவையற்ற பயிற்சின்னு இனம் காணணும். ஒரு நல்ல யோகியை போய் கேட்டேன்னா அவன் சொல்கிறான் இது நல்லது இது நல்லது இல்லைன்ட்டு. இல்லை நீயே செஞ்சு பார்த்தீங்கன்னா உனக்கே தெரிஞ்சிடும். நீ அவசர அவசரமாக ஃபோட்டோ பிடிச்சி காட்டுறவராக இருந்தேனாக்கா பாவம் தான். ஆனால் யோசித்து பார்த்து செஞ்சேன்னா உஷாராயிடுவேன். ஐயோ இதெல்லாம் நமக்கு வேலைக்கே ஆகாது, இதெல்லாம் தேவை எண்ணிலா. அதனால் அதுக்கு அடுத்தது தாரணை. இந்த அழகெல்லாம் பற்றின பேருக்கு அவ்வளோ நம்ம எப்படி இருக்கலாம், நம்ம செட்டப்பு நம்ம எந்த மாதிரி அப்படின்றத நீங்களே என்ன பண்ணிக்கலாம், ஒரு வடிவுக்கு, ஒரு அழகுக்கு, ஒரு நேர்த்திக்கு ஸ்டைல் பண்ணிக்கலாம். உங்கள் இஷ்டம், ஓன் ஸ்டைல் நீங்களே கிரியேட் பண்ணிக்கலாம். மீசை கீழே வைக்கிறது, மேலே வைக்கிறது, முறிக்கிறது யார் பண்ண முடியும், இருக்கிறவங்க தான் பண்ண முடியும். இல்லாதவன் 1008 காசு சொல்லி நிற்பான், மொத்தமாக வச்சிருவான். ஏன் அவனுக்கு இல்லை, இங்கெங்க வந்திருக்காது. அவரு உனக்கு பாண்டா என்ன சொல்லுவார், மீசை வைக்க ஏன்டா உனக்கு முளைக்கவே இல்லை, நீ வைக்காதுன்னா என்னங்க ஏன்டா வைக்கக்கூடாது. யார் புரிஞ்சுக்கணும் அதை, நம்ம தான் புரிஞ்சுக்கணும். நம்ம என்ன பண்ணலாம், அருவா மீசை விடலாம், இல்லை அணில் மீசை விடலாம். பாட்டு எழுதிக்கிறாங்கல்ல, அருவா மீசை கொட்டின அண்ணன் உன்னை விட்டு அணில்வால் மீசை வச்ச புருஷனோடு போய் வரவா பாட்டுங்கள்லாம் எழுதி வச்சுருப்பாங்க கேட்டிங்களா. அது நேர்த்தி. நீ என்ன பண்ணிக்கணும், முடியலாம் உன் இஷ்டம். ஃபங்க் விட்டுக்கலாம், இல்லை ஃபோனி டைல் வச்சுக்கலாம், இல்லை ஷார்ட்டாக சம்மர் வெட்டிக்கலாம், உன் இஷ்டம். எல்லாம் யாருது, இதில் யாருக்கு என்ன போய் கேட்டுனுப்ப, பிச்சைக்காரத்தனமா இல்லை, தாரணை. அது அப்புறமா இதெல்லாம் பண்ணினே வந்தேன்னா அப்புறமா பிரித்தி அலங்காரம் நேசித்து உன் அழகு நீ என்ன பண்ணலாம்,
அப்போ தான் உன்னை கொண்டாட முடியும். இல்லை நம்ம என்ன மாதிரி இருக்கிறோம் அப்படின்ட்டு. ஒரு சிங்கம் தன்னை பார்த்து அப்படி நான் அழகாக இருக்கிறேன்னு சொல்கிறதில்ல, ஆனால் கர்ஜிக்கும். சிங்கம் கர்ஜிச்சு தன் அழகை காமிச்ச உடனே பெண்ணை மயக்கம். மயில் தன் தோகையை விரித்து ஆடி என்ன பண்ணோம், அதுதான் இது பிரித்தி அலங்காரம். மயில் தோகை விரிக்குது இல்லை, அதுதான் பிரித்தி அலங்காரம். ஒரு பொண், பருவ பொண்ணு தன் அழகை குனிஞ்சு காட்டுவாள். ஒரு பெண் அழகை தன் அழகை எப்படி காமிப்பா, கவர்ந்து இருக்கிறதுக்கு ஒரு மனிதன் என்ன செய்வா, பார்க்க மாட்டா. குனிஞ்சா வெக்கப்பட்டால்னா என்ன அர்த்தம், நீ வெக்கப்பட்ட பார்க்க மாட்டேன் வர மாட்டேன் என்ன இல்லை, உங்களை ஏதோ சரக்கு ஏதோ போயிடுச்சு, அவள் என்ன தான் பண்ணணும், அவள் குனியணும். நீ என்ன தான் பண்ணணும், பார்க்கணும். நீ அதை விட்டு அவள் என்னை கண்டுக்கிட்டே இல்லை, நான் பார்க்கும்போதெல்லாம் அவள் குனிஞ்சிடுறாடா பாவி, அப்படித்தானே அவள் காலிப்பா இல்லை, அப்படி தானே அவள் இருக்கிறா இல்லை. இதெல்லாம் புரிஞ்சுக்கணும். அவன் எப்போ பார்த்தாலும் என்னை மறைச்சி பார்க்குறான், அப்படித்தான் பார்ப்பான். அவன் தான் அவனை நேசிக்கிறான்னு அர்த்தம். இதெல்லாம் புரிய வைக்கணும். யாருக்கு, பெண்ணுக்கு இப்படியும் ஆணுக்கு இப்படியும் புரிய வைக்கணும். அது அப்படி தான் இருக்குது. விலங்குகிட்ட போய் இன்றைக்கும் போய் பார்க்கலாம். இதெல்லாம் புரிஞ்சுதுன்னா உங்களுக்கு பிரித்தி அலங்காரம். தாரணை தியானம், அப்புறமா தியானம்னு ஒன்று உனக்கு கை கூட. எப்போன்னா இப்படியெல்லாம் இருக்கிற நான் இறைவன் இதுக்குள்ளே எங்கே இருக்குதுன்ற ஒரு கேள்வி எழும்பும்போது, ஓ இந்த இடத்துல இப்படி வேலை செய்யுது, இந்த இடத்துல இப்படி வேலை செய்யுது, இந்த இடத்துல இப்படி வேலை செய்யுது, இந்த இடத்துல இப்படி இருந்து ஒன்றுக்குள்ளே இருக்கிற நுட்பங்கள்லாம் உனக்கு புரிஞ்ச உடனே எந்த இடத்துல இப்படி வேலை செய்தோம் வாய் வழியாக இறைவனை உணரலாம். எப்படி உணரலாம், வாய் வழியாக உணரலாம். டேஸ்ட்லெஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது, அது கடவுள். நாக்கில் கடவுளை உணரலாம், லாலாம்பிகா அப்படின்லாம் சொல்லுவான். மூக்கு வழியாக கடவுளை உணரலாம். வெறும் சுவாசம் மட்டும் போகிறதில்ல, சுவாசத்தில் ஸ்மெல்லும் போயினுக்குது. ஸ்மெல்லெஸ் அப்படின்னு ஒன்று உன்னால் உருவாக்க முடியும். காது வழியாக கடவுளை உணரலாம். செல்வத்துள் செல்வம், செவிச்செல்வம், அச்செல்வம், செல்வத்துள் எல்லாம் தலை. கண்ணு வழியாக நீ கடவுளை உணரலாம். ஏன்னா அதுதான் உனக்கு கடவுளையே காட்டி கொடுக்கக்கூடிய அதிநுட்பமானதாக ஒன்று இருக்குது. இப்போ புலன்கள் அனைத்தும் எதுக்கு தான், அந்த மாதிரி நீ பண்ணுறதுக்கு பேர் தியானம். உன் புலன்களை கொண்டு இறைவனை உணர முயற்சிக்கிற பாரு, அதுக்கு பேர் தான் தியானம். நீ இப்போது புலன்கள் எல்லாம் சாவு வச்சுட்டு என்னத்தை கண்டுபிடிக்க போகிற, எங்கேயோ சாமியார்கிட்ட போய் எல்லாத்தையும் ஆயிச்சிட்டான். ஒரு குதிரையை அடக்கிறதுக்கு 2 விதம் பண்ணலாம். நல்லா தட்டி குத்து தடவி கொல்லுக்குள்ளே போட்டு சரக்கு ஊற்றி, மச்சி நீ தாண்டா நமக்கு, நான் தான் உனக்கு, நீ எப்படி இருந்தாலும் நீ குதிரையாக போந்துட்டேன், நான் மனுஷனா போந்துட்டேன், உனக்கு சுமக்கிறது தான் வேலை, தடவி வீடி குத்தி பேசி தாஜா பண்ண என்ன பண்ணலாம், சீரிப்பா சோறே போடாமல் ஒன்றுத்துக்கு உதவ ஆகிட்டா கூட என்ன பண்ணாது குதிரை, நீ ஏறி உட்காந்தாதுன்னு ஆவான், அப்படியே உட்காந்துக்குவோம். அடிக்கிட்ட சொல்லாமா இல்லையா. ஒழிவில் ஒடுக்கம்னு ஒருத்தன் ஏறினான், அதாவது ஒழிக்காத ஒடுக்குன்ட்டு மாற்றி படிக்கிறாங்க அதை ஒருத்த. அவ புலன்கள் என்ன செய்யக்கூடாது, ஒடுக்கக்கூடாது, அதை அடக்கணும். அது என்ன செய்யணும், தன்வசப்படுத்தணும், நமக்கு ஏதுவாக மாற்றணும், அவ்வளோதானே தவிர அது என்ன செஞ்சிடக்கூடாது. கண்ணு தெரியாமல் போகிறது பேர் ஞானம் இல்லை. கண்ணு தெரியும் ஆனால் தெரியாமல் போனோம். 2 விதம் இருக்குது. தெரியும், அதான் திருக்கோஞ்சா ஞானன்ட்டு. திருக்கோஞ்சா ஞானம் தான். ஆனால் அந்த புள்ள பாவம் போய் உட்காந்து புண்ணாய் போய் ஒட்டின்னு எதோ கற்றுன்னு வந்துச்சு. ஆன்மீகத்தில் ஒரு புள்ள தான், அதுவும் ஆன்மீகத்தை பக்கம் சூட கொஞ்சம் ருசிச்சது தான். கோமனம் கட்டினே போயிடுச்சு. அது பாவம் வேஷ்டி காட்டு தெரியல பொழுது, கும்பகோணம் வச்சுன்னு கோமனம் கட்டினா அதுவே சந்தோஷம் போயிடுச்சு. அவங்களுக்கு பார்க்கறதுக்கு ஒரு விதவை பெண் பெங்களூர்லேருந்து வந்து பம்பாயிலேருந்து வந்துடுறாங்க, கூடலாம் சோறுலாம் ஆகி போட்டு வச்சுறாங்க. நம்ம கண்டி தான் உசார் பண்ணி சரியாக வாழ்ந்துட்டுருப்போம். என்ன செய்யறது, அது வாழ்க்கை. அது யார் வாழ்க்கை, அது வாழ்க்கை. ஞானம்னா என்னன்னு தெரிஞ்சுக்கல அது. ஆனால் ஞானம் அடைஞ்சது. ஆனால் ஞானம்னு எப்போ தெரியல, வயசு ஆயிடுச்சு போயிடுச்சாலுமா அதுக்கு பீஸ் போன பேர் என்ன பண்ணுது, அந்த பல்பு வேலை செய்யாது. அதை வச்சு நீ என்ன பண்ணக்கூடாது, முடிவு எடுத்துக்கூடாது. ஓ தியானம் பண்ணோம்னா எல்லாம் பாதி வளர்த்துட்டு எங்கே போய் வாழ போகிற இல்லை. அதுதான் தவம் ஃபஸ்ட்டு சொன்னேன். அடுத்தவங்களை டார்கெட்டாக வச்சு என்ன ஆகிட மாட்டேன். வாங்குறது 41 இருக்கலாம், ஆனால் நீ பாசு, நீ வெற்றி பெற்ற வீரன். உங்கள் அப்பா எப்படி இருந்தார், குடிகாரன். உங்கள் அம்மா ஒன்றுத்துக்கு உதவாதுவோ, இல்லை உங்கள் அம்மா உன்னை குப்பை தொட்டில் விசிறி வச்சுட்டு போயிட்டா, நீ வாழ்ந்தவே விசேஷம்தான். நீ வாழ்ந்தவே விசேஷம்தான். சில பணக்கார பாதைகளுக்கு ஒன்றுத்துக்கு உதவாது குடிச்சிட்டு காக்கல வந்துடுறான். அவன் வாழ்கிறதே பாவம் தான். அவன் வாழ்கிறதே பாவம் தான். பழைய சோறுன்னுவான். என்எஸ்கே பணக்காரங்க சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் பழைய சோறாம்மா. ஏன் சுட சோறுனா எப்படி இருக்குண்ணா, நான் சம்பாரிச்சு சாப்பிட்ணும், அதுதானே அது சோறு, சுட சோறு. அப்பா சம்பாரிச்சு சாப்பிட்டா அந்த சோறுனா சோறு, பழைய சோறு. பழைய சோறு பேச்செல்லாம் என்ன பண்ணி தெரியாத கேட்டுன்னு தெரியாது. நிறைய பழைய சோறுங்க பேசினுக்குது. நீ புது சோறு, நீ ஒரு விசேஷம். இந்த இடத்துல வர தியானத்தை
எங்கன்னா போய் பண்ணேன் அப்படிலாம் பண்ணேன்னா ஆகிட மாட்டேன். அப்படி இருந்தேன்னா சமாதி ஆகிடும். இறைவனுக்கு நிகரானதாக இருக்கும். நீ மரணம் அடையாமல் சமாதி அடையலாம். மாறாத ரணம் உனக்கு வராது. உன் இறுதி விசேஷமானதாக இருக்கும். உன் முடிவு கொண்டாட்டம் உள்ளதாக இருக்கும். தியானம் உன் முடிவை கொண்டாட்டம் உள்ளதாக மாற்றும். எப்போ தவம் செஞ்சானா தியானம் கை கூடும். தியானம் கை கூடிச்சானா முடிவு கொண்டாட்டமாக இருக்கும். நீ தவமும் செய்யாத மனிதன் தானம் செய்யறதுன்றது இங்கே வந்துருக்கலாம். நீங்கள் தவம் செய்யாத ஒரு மனிதர் இங்கே வந்துட்டுருக்கலாம். எதனா ஒரு சந்தர்ப்பத்தை இனி தவமாக மாற்றிக்கணும். நீ 100 ரூபாய் செய்யலாம், சம்பாதிக்கலாம். நீ ₹1,00,000 சம்பாதிக்கணும்னா இருக்கலாம். ஆனால் என்ன செய்யணும்? அந்த செலவு செய்கிற விதத்தில் சரியா செலவு செய்யணும். நான் உங்ககிட்ட வந்து விஷயம் கற்றுக் கொடுத்துருக்கலாம். நீ எப்படின்னா பெற்றுக்கலாம், காசு கொடுத்து பெற்றுக்கலாம், இலவசமாக பெற்றுக்கலாம். ஆனால் பொறுப்பாக செய்யணும். அந்த பயிற்சி எப்படி செய்யணும்? பொறுப்பாக செய்யணும். நம்ம இவர் ஏமாற்றிட்டோம், நமக்கு வந்து நம்ம புசாரம் வாங்கிட்டு போயிடுச்சேன்னா ஒன்றுத்துக்கு உதவாது போயிடுவேன். இல்லை பணம் இருக்குதுன்ட்டு 10,000 ரூபா கொடுத்துருக்கோம்னு வாங்கி போய் வச்சுனாலும் ஒன்றுத்துக்கும் உதவாது. அது அதனால் என்ன இல்லை, ஒரு பயன் இல்லை. ஏன்னா நீ எந்த இடத்துலேருந்து வந்த? உன் வாழ்க்கை தவத்துலேருந்து இந்த இடத்துக்கு வரல. ஏதோ சூழ்நிலையினால தடு மாதிரி அந்த மாதிரி எல்லாம் கடந்து போகிற மாதிரி இதுவும் என்ன பண்ணுருவேன், கடந்து போயிடும். எல்லாம் உனக்கு வந்து போன மாதிரி ஒரு விஷயம் இதுவும் வந்துடும். இது ஒரு கனவு மாதிரி ஆகிடும். இந்த பேச்செல்லாம் உனக்கு எப்படி இருக்கும்? இது கனவு கிடையாது, நிஜம். உன்னை குத்தி, உன்னை ரணப்படுத்தி, உன்னை காயப்படுத்தி, உன்னை அசிங்கப்படுத்தி, உன்னை கேவலப்படுத்தி எனக்கு தெரியுது. நீ பேசும்போதெல்லாம் நான் உன் மூக்கடைக்கிறது எனக்கு தெரியாமல் இல்லை. அவ்வளோ பெரிய முட்டாள் நான் இல்லை. உனக்கு வலிக்கணும் எனக்கு தெரியாமல் இல்லை. வளலார நான் திட்டினா உனக்கு வலிக்கணும் எனக்கு தெரியாமல் இருக்கும். வலிக்கணும்னு தான் பேசுகிறேன். சொன்ன கட்டு போட பேச்சா பேச முடியும் நம்ம. அதுக்கு நம்ம எப்படி இருக்கணும்? சோறில் உப்பு போட்டு சாப்பிட்றேன்னு என்ன பண்ணுறாங்க? எனக்கு சோத்தில் உப்பு போடுறாங்களே, நான் எப்படி பேசணும்? நீ தானடா போட்டு என்னை வாழ வச்சுன்னுக்கிறேன். உன்னை நான் எப்படி பேசணும்? உன்னை வாழ வச்சுட்டு போகணும். நீங்களாம் என்ன பண்ணி வச்சுங்கிறீங்க? வாழ வச்சுங்கிறீங்க. அப்போ வாழ வச்சுங்கிற மனிதர்கள் நான் என்ன செஞ்சுட்டு போனா? நான் வாழ வெட்டி அந்த என்ன பண்ணிட்டு போகலாம்? எப்படின்னா போடா அப்படின்ல. நான் நல்லா வாழ்ந்துங்கிறேனே உன்னால. நீங்களாம் இல்லைன்னா நான் எப்படி? நான் லூஸு. நீங்களாம் இல்லைன்னா நீங்கள் வரும்போது நான் எப்படி வாழணும்? அப்போ நீங்களாம் நல்லா இருக்கணும்னு பேசணும். எப்படி பேசணும்? நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன். எப்படிங்க பேசணும்? கொஞ்சம் திட்டி தான் பேசணும். ஏன்டா சொன்ன கேட்டு போய் உட்காந்துக்கிற? கொஞ்சம் சொன்னையோட தான் இரு. நான் என்ன பேசுறேன் கவனிக்காம என்னதுடா இங்கே வந்து உட்காந்துக்கிறேன்னு கேட்டால் தான் என்ன பண்ணுவேன் நீ? ஐயோ வந்த கவனிலாம் நம்மளை வந்து திட்டம் பொழுது கேள்வி கேட்டு பெஜராகிடுவான். கொஞ்சம் உசாராக கவனிச்சிருவோம். நீ எப்படி கவனிப்பேன்? இல்லை என்ன பண்ணுவேன்? உட்காடு போட்டு நைஸாக உட்காந்துன்னு போயிடுவோம். இங்கே தேர்ந்தெடுத்த அளவு தான் நம்ம கூட்டத்தை வச்சுக்கிறோம். எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணுறது இல்லை. பார்த்துக்கோங்க, நீங்கள் ஒவ்வொரு மனிதனும் விசேஷமானவர்கள். யார் நீங்கள்? உங்களுக்குள்ளே யாரை வச்சுன்னுக்கிறீங்க? கடவுளை வச்சுக்கிறீங்க. நான் அப்படின்ற ஒன்று சரியான வாழ்க்கை வாழ்ந்தாது பேர் தவம். நான் என்ற ஒன்று சரியான வாழ்க்கை நிமித்தமாக இறைவனை புரிந்து கொள்றதுக்கான முயற்சியின் இறுதி நிலைக்கு பேர் தியானம். இப்போ தியானம் பண்ணுறேன்னா யார் பண்ண முடியும்? இதெல்லாம் புரிஞ்சுக்கிறனா பண்ணலாம் தான், தியானம் பண்ணலாம். பாருங்கள், தியானம் ஸ்டேட்டஸ்க்கு வந்த ஒரு மனிதனுக்கு நாதம் கேட்டு நிற்கும். அந்த நாதத்தோடு ஒன்றி செய்வதுன்னா அவன் பேர் தியானம் பண்ணுறான்னு அர்த்தம். தியானம் நீங்கள்லாம் செய்ய முடியாது. தியானத்தை வாலண்டரியாக செய்ய முடியாது. சும்மா கண்ண முடி எங்கன்னா கம்முன்னு இருக்கலாம், சும்மாலாம் இருக்க முடியாது. அங்கேருந்து தான் விட்னஸிங் மைண்டுன்றது, சாட்சி மனோபாவன்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சும்மனா சாட்சியாக இருக்குது இல்லை. அது ஆன்மீக அனுபவம் பெற்றவனுக்கு, அனுபவம் பெற்றவன் சொன்னது. திருட்டு பசங்களாம் திருத்துன்னு கொடுக்குன்னு ஒரு சாமியார் புட்டு அந்த புக்குங்களை ஃபஸ்ட்டு வந்து இவங்க பேசுகிறானுங்களா, இவங்களும் பாவம் சாட்சி மனோபாவம் என்ன நினச்சின்னு இருக்குது. உங்களுக்கு கொலை பண்ணால் கூட சாட்சி மனோபாவம் அட சொன்ன கட்ட சோக்கி அதுக்கடா உனக்கு கண்ணு குத்தான் கழுத இல்லை. அழகான ஒரு பெண் பொண்ணை ரசிக்கணும், இல்லைன்னா என்ன இல்லை நீ ஆம்பளை இல்லை. அழகான ஒரு ஆண் பொண்ணை பார்க்கணும், இல்லைன்னா நீ என்ன இல்லை பொண்ணு இல்லை. ஒரு குழந்தை அழுதுன்னா தூக்கணும், இல்லைன்னா உங்ககிட்ட என்ன இல்லை தாய்மை இல்லை. பசியில் ஒரு மனிதன் துடிக்கிறானா என்ன பண்ணா? அங்கெல்லாம் நான் சாட்சி மனோபாவமாக இருக்கிறேன். மாங்கா உனக்கு இல்லடா இது சாட்சி மனோபாவம். யாருக்கு சொன்னது? ஒரு தியானிக்கு சொன்னது. நீ ஏன்டா பிட்டஸ்ட் எழுதிங்கிற? எதோ ஒன்றா எதிர்த்துன்னு ஆயிடுச்சு. இப்போ எல்லாரும் வர எதோ ஒன்றா பேசின்னு செஞ்சுன்னுக்கிறானுங்க. காப்பி பேஸ்ட் பண்ணுறதே ஒரு வேலை. ஏன்டா உனக்கு சொந்தமாக எது வந்தால் எழுதி இல்லைன்னா கம்முனுறேன். ஏன் காப்பி பேஸ்ட்டு பண்ணிட்டு வர? நீ வர பெருசாக பேசிங்கிற. அதில் காப்பி பேஸ்ட்டு பண்ண உடனே அதுக்கு குட்டு போட்டுன்னு நான் பிரம்ம ரிஷி ஆகிட்டேன். அதுவே காப்பி பேஸ்ட்டு. நான் யாருக்கு குட்டு சொன்னேன்? உனக்கா சொன்னேன்? அங்கே உனக்கு சொன்னேன். நான் என்ன இல்லை, நான் யாரோ நான் நத்திங் மோர் கிடையாது, நத்திங் லெஸ் கிடையாதுன்னு யார் சொன்னானோ அவனை தான் குட்டு. நீ எப்படி குட்டான? நீ காப்பி பண்ணிட்டு நீ எப்படி குட் ஆகிட முடியும்? நீ எழுதுனியா தானே நான் நானாக இருக்கிறேன், நான் கொஞ்சம் கூடியும் இல்லை குறைச்சும் இல்லைன்னு உன் மொழியில் எழுதேன். அப்போ தான் அது என்ன? அது உந்து
உண்மை. காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு கொண்டாட்டம் பண்ணிக்காது, தப்பு இது. அது ஒருத்தர் சொல்லவே சொல்கிறாரு, ஐயாவே நிறைய விஷயம் சொல்லிடுறாருங்க, அதே சொல்லிருங்க. கூட கேட்கறது கிடையாது. அவரும் முஞ்சலுக்கு அவரும் ஒரு காப்பி பேஸ்ட் பண்ணி விட்டார் ஐயா. இதை பாரு, இது விநாயகருக்குன்ட்டு. இப்போ நீயும் அந்த விநாயகர் போட்டு தொப்ப இல்லாமல் இருக்கிறாரு. அட கடவுளே, எப்படியெல்லாம் போது பாருங்க இந்த செல்ஃப் ரியலைசேஷன். இல்லை, இதெல்லாம் தியானம் பண்ணுறவங்க பண்ணுறது வேலை இல்லை, இதெல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துன்னு சிவசிவா. இதுவும் நம்ம ஒரு விளையாட்டு தான். ஏன்னா நம்ம என்ன செஞ்சுருக்கிறோம், தவம் செய்து கொண்டிருக்கிறோம். தவம் செய்கிற மனிதன் என்ன பண்ணுறதில்ல, கதவு மூடின்னு தவம் பண்ணுறாராம்மா 6 மாதமா. கதவு முடின்னு இமயமலை போனவங்களாம் இப்போ மாறிட்டானுங்க. கட்டமாக ஒரு வீடை கட்டி ஜன்னல் ஒன்று வச்சுட்டு ஜெயில் மாதிரி வெளியே ஒரு ஆள் வாட்ச்மேன் போட்டு உள்ளே உட்காந்து தவம் பண்ணிப்பார். டைமுக்கு பெல் வச்சு அவர் சோறை போட்டுருவாங்க உள்ள. இவர் என்ன பண்ணுகிறாரு, சாமியார் 6 மாதமாக தவம் பண்ணுறாரு, அம்மா தான் வருவார். இது பேர் தவம். ஒருத்தர் நல்லா குறைஞ்சிட்டு சில்லுன்னு உள்ளே போய் உட்காந்துன்னு அங்கே தவம் பண்ணுகிறார் ஒருத்தர். இது பேர்னா இல்லை தவம். இல்லை தவம்னா என்ன, செயல் ஆற்றுவது, செயலற்று இருப்பது அல்ல. தியானம் செயலற்று இருப்பது எப்போனா அனுபவத்தினால. இதெல்லாம் நீங்கள் 6 நிலை நீங்கள் கடக்கும்போது உங்களுக்கு நாத ஒலி வந்துட்டு இருக்கோம். நீங்கள் அப்போ கண்ணை முன்னீங்கன்னா நீங்கள் தவம் தான் செய்றீங்க, தியானம் தான் செய்றீங்க. அப்போ ஒரு தியானம் முறை எப்போ பார்த்தாலும் அதே கேட்டு பாரு, பேசின கூட என்ன ஆகுதுன்னா செய்யலாம். இப்போ நான் பேசின்னு தாங்கிறேன், ஆனால் கேட்டு தான் இருக்குது. கேட்குற ஒரு மனிதனுக்கு தான் நான் சொல்கிறது புரியும். நான் பேசுறது யாருக்கு புரியும், இப்படி ஒரு மனிதன் இருக்கணும், அவனுக்கு தான் இது புரியும். ஆமாம் தான் பேசியிருந்தாலும் ஒரு யோகிக்கு நாதம் கேட்டு தான் இருக்குன்ட்டு. ஆனால் அவங்க முன்னாடி அவனுக்கெல்லாம் பேச வரல. இதுதான் பெரிய விஷயம். ஏன்னு என்ன, நீங்கள் கேட்குற அற்புதமான கேள்விகளுக்கெல்லாம் அவன் ஒத்துக்க முடியல. அவனால் தைரியம் இல்லை. இந்த மாதிரி ஒருத்தர் வரக்குள்ள கோவமாக பேச முடியல அவனால். நீ தப்பாக சொன்னிற, காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு நீ உனக்கு குண்டு போட்டுன்னு நீ பேசிக்கிறேன்னு யாரால சொல்ல முடியல. அந்த யோகிக்கால பாலிஷாக பேசுகிறான். அவன் எப்படி பேசுகிறான், பாலிஷாக பேசுகிறான், அங்கீகாரத்துக்காக பேசுகிறான். வர்ற அந்த பொம்பளையும் ஓட்டாலும் என்ன பண்ணுறது அப்படின்னு பயந்துனே பேசிக்கிறான். நம்ம ஆரம்பிக்கும் போதே ஒருத்தர் தான் இருப்போம், நம்ம ஒண்டி தான் பேசிக்கணும்னு முடிவு பண்ணிட்டு வந்துட்டுக்கிறோம். என்ன பண்ணுவான், தெளிவாக முடிவு பண்ணிட்டோம். ஒரு காலம் நம்ம ஒண்டியே கூட பேச வேண்டியது இருக்கும். நம்ம வீடியோ கேமரா ஒன்று வச்சு பேசிட்டு போயிடுவோம். நான் பார்த்த கூட்டம் வந்து என்ன ஆகுது, ஆனால் என்ன தான் ஆகுது, இனி நான் ஒரு நாளைக்கு உரைக்காமல் போயிட்டோம். எல்லாரும் உப்பு போட்டு சாப்பிட்றோம் தானே, கொஞ்சம் சொரணம் இருக்கும் தானே. என்ன பண்ணுவோம் எல்லாருமே, ஒரு நாள் இல்லைனா ஒரு நாள் என்ன பண்ணுவான், யோசிப்பான். கரெக்ட் தானே இருந்தாலும் கேட்குற கேள்வியெல்லாம் உண்மை தானே, இதில் என்ன தப்பு இருக்குதா, இல்லை சாப்பிட்டா சரி இதுனா அதில் தப்பு இருக்க முடியுமா. நான் சாப்பிட்லன்னா அது ஏன் தப்பா, சாப்பிடல அவ்வளோதான், உன் தப்பு கிடையாதுன்றேன் நான். சாப்பிட்றவனெல்லாம் தப்பு சொல்கிறது அவன் வேலை, அது சாப்பிட்டு தான் ஆகணும்னு ஒருத்தவங்க. அது ஒரு திருவிழா, மாட்டுக்கறி திருவிழா, மாடை வெட்டி பிரியாணி பண்ணி அதை போட்டு அதை சாப்பிடுவோம், அது ஒரு திருவிழா. இந்த பக்கம் சாப்பிடாத ஒரு திருவிழா எடுத்தோன்னா நாங்கள் என்ன பண்ணுவோம், சாப்பிட்றோம். 2 லூசுக்கு சேர்ந்து நம்ம மாட்டின்னு போயிட்டு தான் இருக்குது. இல்லை, நான் ஏற்கனவே ஆல்ரெடி பிரியாணி ஃபுல்லாக சாப்பிட்டுக்கிறேன், இன்னும் எங்கே வந்து சாப்பிட்றது. அப்போ பார்த்துக்கணும் நம்ம எது தேவை எது தேவையில்லை. இந்த சமூகம் அல்லது இந்த மனிதர்கள் என்ன செஞ்சுன்னு போகிறான், இந்த விளையாடனே தான் மாற்றி மாற்றி இருப்பான். தவமும் தியானத்தையும் க்ளீனாக புரிஞ்சு வச்சுக்கணும், ரெண்டையும் சரியா புரிஞ்சு வச்சுக்கணும். தவம் செய்தியானா தியானத்தின் பக்கம் வருவேன், தியானம் செஞ்சியானா உன் முடிவு விசேஷமாக இருக்கும், கொண்டாட்டமானதாக இருக்கும். உன் வாழ்க்கை கொண்டாட்டமானது, உன் பேச்சு திமிர் மாதிரி தெரியும், திமிர் கிடையாது. மயில் திமிரில் ஒன்றையும் தொகை விரிக்கல, என் பேச்சு திமிரில் இல்லை. நீங்கள் திமிராக புரிஞ்சினா அது என் தப்பு இல்லை. நான் என்ன பண்ணுறேன், என் கொண்டாட்டத்தை என்னுடைய மனதின் உள்ள இருக்கிற உணர்வுகளை என்ன பண்ணுறேன், கொட்டி தீர்க்கிறேன் ஏதோ ஒரு தலைப்பில். நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா சாரா புரிஞ்சணும், எவ்வளோ திமிராக பேசுகிறான்னு அப்புறமா போய் பாருங்கள் நான் எப்படி நடந்துக்கிறேன்ட்டு. என் பேச்சு நான் நடக்கும்போது, நான் போகும்போது எங்கன்னா நம்ம எல்லாம், ஆனால் போய் பாருங்க எங்கன்னா ஒருத்தனை யார அந்த டிஸ்டில்டுங்களே கூப்பிடுவோம், ராவை கூப்பிடுவோம், யாரோ ஒரு சாமியாரை கூப்பிடுவோம். அவன் செயல்பாக பேசுகிறான்னா பாருங்க, சாதாரண பேச டெட் இன் டு பி அப்படின்வான். சாதாரணமாக டிட் பீன் சொல்கிறது, டிட் இன் டு பி. அது இங்கிலீஷ் கூட விட் ஹவ் பீன். ஏன்டா ஏன் அவ்வளோ கஷ்டப்படுற, இல்லை எளிமையான ஆங்கிலம் இருக்கும்போது ஏன்டா அவ்வளோ கஷ்டப்படுற, இங்கிலீஷ்காரனுக்கே புரிய மாட்டேங்குது. அவனுக்கு தான் அந்த மொழிக்கே கற்றுக்கணும் பொழுது ஒரு வாட்டி. எனக்கு கடவுள் இருக்குது இல்லை, அது ஒன்றுமே இல்லாமல் அல்மானா தான் புரியுமா என்ன. ஏன்டா அல்மா மேட்ரு கடவுள் மேட்ரு நல்லா இல்லையா, இல்லை அப்போ என்ன பண்ணுகிறாரு அவரு, தனக்கான ஒன்று தன் அடையாளத்துக்காகவே, தன்னை அடையாளப்படுத்துறதுக்காகவே வாழ்கிற வாழ்க்கை தவம் செய்கிறவங்கிட்ட இருக்காது, செல்லாது. என்னால் என் வள்ளுவன் தன்னை அடையாளப்படுத்திக்கல, அவன் ஒரு வடிவத்தை இந்த பூமிக்கு கொடுத்துட்டு போகல. ஏன்னா மனுஷனா 2 கண்ணு காது மூக்கெல்லாம் இருந்திருக்கும், கொஞ்சம் ஒன் லவ் இருக்கும், ஏற்றத்தாழ்வுக்கு இருந்திருக்கும், அங்கேயும் இங்கேயும் கொஞ்சம் மாறி இருக்கும், அவ்வளோதான். உனக்கு எனக்கு என்ன வித்தியாசம், எல்லாருக்கும் கண்ணு காது மூக்கு எல்லாம் இருக்குது தான். நம்ம எப்படி மாடு போடுறோம், அளவுங்க இல்லை. கண்ணை கொஞ்சம் சின்னதாக கொஞ்சம் பெருசாக, மூக்கை கொஞ்சம் சின்னதாக
கொஞ்சம் பெருசா, காது கொஞ்சம் சின்னதா, கொஞ்சம் பெருசா, உதடு கொஞ்சம் பெருசா, கொஞ்சம் சின்னதா, கொஞ்சம் மாற்றி கீத்தி அப்படி வச்சு தான் நம்மளை என்ன பண்ணி வச்சுக்குது, வேறுபடுத்தி இருக்குது. ஆனால் எல்லாருக்கும் என்ன தான் இருக்குது, கண்ணு காது மூக்கு இதெல்லாம் மாறுபாடு தானே. இது புரிஞ்சிச்சானா என்ன பண்ண மாட்டான், நம்ம வடிவத்தை எல்லாரும் வச்சு தெரிய மாட்டோம். நம்ம பேர் என்ன இல்லை, நிலையானது இல்லை. இதெல்லாம் புரிஞ்சிச்சானா அது மேலே என்ன பண்ண மாட்டோம்பா, அக்கறை எடுத்துக்க மாட்டோம். நம்மளுடைய நோக்கம் என்னவா இருக்கணும், எல்லாம் நான் நல்லா இருக்கணும், நீயும் எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும். நான் சிறப்பாக இருக்கணும், நீ எப்படி இருக்கணும், சிறப்பாக இருக்கணும். நான் மட்டும் சிறப்பாக இருக்கணும், நீ ஒன்றுது உதவி என் கீழே இருக்கணும்.